Vignesh Raja, you genius. Every step of the way I'm anxious. Dhanush sir and I were talking. இது லைட்டாக சீட்டிங் மாதிரி இருக்குது. இந்த 3 Idiots படத்தில் வர மாதிரி தான். பிரதீப் வந்து கோமாளி படம் வந்து அனௌன்ஸ் ஆகுது. நானும் அஸ்வத்தும் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இது பேசிக்கிட்டே இருக்கோம். அவன் போய் பண்ணிட்டான் பாரு. அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டில் சூர்யா சார் அதை உடைச்சிட்டு வெளியில் வரும்போது அது ஜஸ்ட் ஸ்டன். கௌதம் மேனனும் கமல் சாரும் படம் பண்ணுறாங்கன்னு என்னால் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்களே, இது எப்படி எனக்கு ஒர்க் ஆகுமா என்னன்ட்டு தெரியலன்னு. ஐ திங்க் ஷீல் சே நோ. படம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் படமே பார்க்குறதில்ல. 100 கோடி படம் தான் பண்ணுவேன். சினிமா பண்ணணும் தானே வரும். There is the scene in Asuran. He'll start walking. பின்னாடி வந்து அந்த ஒரு மைல்கல்ல உட்காருவார். This man can make the subtle powerful. Actor Surya அவர் போர் தொழில் பார்த்துட்டு கால் பண்ணார். தம்பி அந்த பலாசோவில் படம் பார்த்தேன். படத்தில் Sometimes you start doubting yourself. Are you on the wrong path or something? நீ வந்து இவ்வளோ ஆம்பிஷியஸா இல்லை, நான் அஸ்பயர் பண்ணலனா. எப்பெல்லாம் நான் பணத்தை பற்றி கவலையே படாமல் வேலை செஞ்சுருக்கணும். ஐ ஆல்சோ ஃபீல் என்னடா இன்டர்வியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ எப்போ எழுதுவ, எப்போ படம் பண்ணுவேன்றதுலாம் எனக்கும் தோணிருக்கு. தி சினிமா காட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி வாட்சிங். எனக்கு லைஃப்பில் 2 லட்சியம் தான். ஸோ வாட் இஸ் தட் அந்த ஸ்டார்டிங் ஃபோர் பிளே ஆர் அந்த இதில்? ஐ டோன்ட் டூ நோ ஃபோர் பிளே இந்த நரேஷனில். Vignesh Raja, you genius. வணக்கம். Hi Ronak. First I want to understand your state of mind. இது வந்து நான் ஃபார்மாலிட்டியாக கேட்கல, நிஜமா how are you doing? How has it been? Because ஒரு சைடில் வந்து நான் ஸ்டாப்பாக இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஆடியோ லான்ச் அருவாலாம் எடுத்து கொடுக்குறீங்க, தனுஷ் வந்து ஒரு ட்வீட்லாம் போடுறாரு. ஸோ லுக்கிங் அட் சம்திங் லைக் தட், டஸ் இட் கிரியேட் ப்ரெஷர்? Do you feel good? What when you read something like that? And considering everything that's been going on, what is your state of mind like? To be very honest, நான் வந்து I'm too anxious about the film for me to feel anything else. But with reference to the tweet, எனக்கு மெயினாக என்னன்னா, I'm happy that my hero is happy. That is one big relief, right? But I know that end of the day audience தான் வந்து டிசைட் பண்ணுன்றது எனக்கு தெரியும். இது வந்து ஆப்வியஸாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி டெஃபினட்டாக ஒரு பேக்லாஷும் வர வாய்ப்பு இருக்குது. படம் பார்த்துட்டு கேட்பானு கண்டிப்பாக, ஓ இதுதான் ஜீனியஸா, இதுதான் அந்த ஜீனியஸா அப்படின்னு. that will come my way. So I'm kind of like prepared for that, and people like the film. I'm prepared for that. People find it not up to the standard of like a genius. I'm prepared for that as well. But are you generally an anxious person, or is it only regarding the film? Only about my work. I'm only anxious about my work. Other things I'm very, very laid back. Right. So how does that anxiety play out, like in terms of work? Outside of pre-release anxiety obviously இருக்கும், right? But generally on set or while pitching and all of that, does it really impact, or is that manageable? Every step of the way I'm anxious. கதை எழுதும் போது ஓகே, நம்ம எழுதிட்டுருக்கோம், அப்பப்போ ஒரு ஹை கிடைக்கும், நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் தான் போய் பிச் பண்ண போகிறோம். பட் அங்கே பிச் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தே எனக்கு வந்து ஆங்ஷியஸாக தான் இருக்கும். நான் ஈவன் இஃப் ஐம் நரேட்டிங் டு அ டெக்னீஷியன், என்னோட கேமராமேன் நான் கதை சொல்லணும்னு நான் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், என்னோட ஏடிஎஸ்க்கு கதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், லொக்கேஷன் பார்க்கும் போது ஆங்ஸைட்டி இருக்கும். எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே ஐ எம் ஆங்ஷியஸ். தட் ஃபியர் இஸ் தேர். பட் எனக்கு என்னென்னா, சின்ஸ் ஐவ் டன் அ ஃபிலிம் இப்போன்னு கிடையாது, நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற டைம்லேருந்து, கார்பரேட் ஃபிலிம் எடுக்கிற டைம்லேருந்து எனக்கு அந்த பயம் இருக்குது. எவ்ரி டைம் ஐ கோ இன்டு அ செட் ஆர் ஸ்டார்ட் அ ப்ராஜெக்ட், அந்த டெஃபினட்டாக அந்த நர்வஸ்னஸ் பயம்ன்றது இருக்கும். பட் எனக்கு என்னென்னா, சின்ஸ் ஐவ் பீன் த்ரூ இட் அ லாட், ஐ நோ இஃப் யூ ஜஸ்ட் கீப் கோயிங், things will fall into place. பண்ண வந்து அது பழகிடும். பட் இட் will always be there. பழகுன்னு சொல்ல, தட் இனிஷியல் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஃபியர் இருக்கும். மேபி 1 hour ஒரு ஷூட்னு வச்சுங்களேன், ஒரு 1 hour you get like a few shots under your belt, and slowly you find your rhythm, that confidence is there, then you're like walking in. But திரும்ப அடுத்த நாள் காலைல திரும்ப அந்த பயம் இருக்கும். Right. So I want to ask you about அந்த pitching. நீங்கள் சொன்னீங்க pitching இருக்கும்போது அந்த anxiety, and about that first day of shoot on, and before that also what happens, we'll get to that later. Okay. But before we begin, right, ஒரு விஷயம் வந்து தனுஷ் வந்து எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி ட்வீட்லாம் போட மாட்டார். இந்த மாதிரி அட்லீஸ்ட் நான் பார்த்ததில்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்காருன்னு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஐ திங்க் நீங்கள் வந்து யூ ஆர் ஸோ பிளக்ட் இன் டு த மூவி தட் யூ ஆர் சீயிங் எவ்ரி லிட்டில் திங். இப்போது ஒருத்தன் ட்வீட் போடுறான்,
like every little negative thing I'm sure is amplified to like 100x in your mind. But according to us, right, on the other side, who are just using social media, there is a lot of positivity around the film. Like after a long time, there is generally people are rooting for you. I think that comes across through like your interviews and everything, right? People really they're really liking your clarity, right? இதுதான் இவ்வளோதான், நாட் ஓவர் பந்தா அது மாதிரிலாம் இல்லை. ஹோப்ஃபுல்லி வீல் சி த சேம் விக்னேஷ் ராஜா. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஷுட் க்ரோ இன் மல்டிஃபோல்ட், ஒர்க் இன் பிகர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஸ்டஃப். பட் ஐ திங்க் இந்த கிளாரிட்டி விஷயம் வந்து ஹோப்ஃபுல்லி வில் ஆல்வேஸ் ரிமைன் வித் யூ. பட் வாட் ஐ வாண்ட் டு அஷ்யூர் இஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் nice positivity around the movie. Thank you. People are really I am definitely looking forward to it. And எல்லாமே நல்லா தான். ஏன்னா yesterday I was Dhanush sir and I were talking. So he was saying இந்த மாதிரி விக்னேஷ், லைக் ஐ டோன்ட் நோ, நீங்கள் தெரிஞ்சு பண்ணல, நம்மளும் தெரிஞ்சு பண்ணல, we've done an important film. அதாவது if this film connects and if this film collects, does well, it'll definitely give the industry great confidence that you can still make a big hit without being gimmicky, without going with the trend. So let's just hope that happens. We're just finishing work yesterday. So before leaving, we had this conversation. It's Papo அப்படின்னாரு. Okay sir, hoping for the best. ஏதாச்சும் ஒரு நம்பர்லாம் மைண்டில் வச்சுருக்கீங்களா? இந்த நம்பர் இல்லை, see, it's just that how much like கமர்ஷியல்னா என்ன, போட்ட காசுக்கு மேலே, போட்ட காசு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே, ஃபார் வாட் எவர் த டைம் தேவ் ஸ்பெண்ட், that's good enough. இல்லையா? அதுக்கப்புறம் see, like I said, nobody knows what makes a hit. எந்த படம் ஓடும், எந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. பட் என்ன we made a film உண்மையாக ஒரு ட்ரூ இன்டென்ஷன்ஸோட, எங்கேயுமே ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸை இன்சல்ட் பண்ணாமல், முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நாட் டேக்கிங் தெம் ஃபார் கிராண்டட். ஏன்னா எல்லாமே யாருனாலும் வந்து சொல்லுவாங்க. ஐ எம் வெரி ஓப்பன் இன் த சென்ஸ் தட் எடிட்டில் இருக்கட்டும், ஸ்கிரிப்டில் இருக்கட்டும், இஃப் சம்மன் சேஸ் இல்லை இது தப்பாக இருக்குது, லைக் இது லைட்டாக சீட்டிங் மாதிரி இருக்குது, இது கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதாவது நமக்கு தெரிஞ்சு ஒரு தப்புன்றது படத்தில் வராமல் சொல்லுங்கள். சீட்டிங்னா இட்ஸ் ஜஸ்ட் தட் சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு இருக்கும்போது யூ ஹிட் ஒன் ரோட் பிளாக். ஓகே, நானும் ஆல்ஃப்ரெடோ எழுதிட்டு இருக்கோம் வைங்களேன், எழுதி முடிக்கும் போது அப்போ வந்து ஸோ யுவர் நேச்சுரல் டெண்டன்சி, ஹியூமன் நேச்சர் என்ன இஸ் டு டேக் த பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஈஸியாக ஒரு வழி இருக்கும், அவன் வந்து அப்போ கரெக்டாக தூங்கிட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம், அப்படின்னா இது தெரியாமல் போயிடும் அப்படின்ட்டு அங்கே ஒரு லைட்டாக ஒரு குருமாக்கின்றது. ஆனால் நமக்குள்ளே தெரியும் இது வந்து ஓபி அடிக்கிற, இது யூ நாட் ட்ரைட் ஹார்ட் இனஃப் அப்படின்னு. ஸோ தட் இஸ் வாட் ஐ மீன் பை ஆனஸ்டி, இன் த சென்ஸ் தட் இல்லை நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன், நான் ஜென்னுவனாக ஐ ஸ்பெண்ட் குட் இனஃப் ஆஃப் டைம், ஐவ் டாக்கன் டு குட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள், ஐவ் ஆஸ்ட் ஃபார் ஃபீட்பேக். இது இஸ் த பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன் ஐ வாஸ் ஏபிள் டு கம் அப் வித் ஃபார் திஸ் திங், அண்ட் ஐ ஹேவ் டு மூவ் ஆன் பிகாஸ் ஐ ஹவ் ஸ்கிரிப்ட் டு ஃபினிஷ், ஐ ஹவ் ஃபில்ம் டு ஷூட். ஸோ அந்த இதுதான் நான் சொல்கிறேன். when I say ஒரு ஆனஸ்டியோட இந்த படம் எடுத்துருக்கோன்னா, தட் இஸ் வாட் ஐ மீன், நாட் ஜஸ்ட் இந்த ரைட்டிங், த்ரூ அவுட் த ப்ராசஸ். இப்போ ஒரு ஷார்ட் வைக்கிறதா இருக்கட்டும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் பிளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், திஸ் இஸ் இது பாஸ் ஆகிடும் தெரியும், ஆனால் நம்மளால இன்னும் மேலே பண்ண முடியுமா அப்படின்ற அந்த ஒரு கான்ஸ்டன்ட் புஷ்ன்றது தான் that's what I mean. So there's a lot of self-awareness also, apart from 200%. Not just everybody who's worked in the film. Okay, super. So இந்த கான்வர்சேஷன் வச்சு என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஃபார் திஸ் 1 or 2 hours, whatever time we spend, take you a little bit out of the film. Okay. Right? Because you are looking at every shot, every little movement, and அதுக்குள்ள plugged-னா இருக்கீங்க. Atleast ஒரு little bit of a breather from that. Secondly, if there's like a 21-year-old boy or girl watching this, if they want to get into movies, they want to write a script, 21 or 35 கூட இருக்கலாம், அது நானா கூட இருக்கலாம். So whoever wants to get one step closer, I hope this is like a push towards that, because through this we want to understand more than the movie, your mindset, a little bit of your journey, your mindset, what it takes to get into this, survive, and then produce such good work, right, hopefully consistently after this, right? So that is the intention, right? So what I want to start with is, கொஞ்சம் பின்னாடி போகலாம். நீங்கள் வந்து ஒரு டேவிட் ஃபின்ச்சர் ஃபேன், தட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட், ரைட்? ஆனால்
89 born. 90 born. Super, same. அந்த டைமில் ஆப்வியஸ்லி இன்டர்நெட்லாம் இல்லை. யாரும் வந்து பிறந்தோடனே டேவிட் ஃபின்ச்சர் ஃபேன் நம்ம ஊரில் அட்லீஸ்ட் இருக்க மாட்டாங்க. ஸோ தே வுட் பி சம் ஜர்னி டுவர்ட்ஸ் கெட்டிங் டு தட் ஸ்பேஸ். கரெக்ட். ஸோ டியூரிங் யோர் சைல்ட்ஹுட் இன் த 90s, வாட் வாஸ் யோர் மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் லைக்? என்ன மூவிஸ்லாம் பார்த்து நீங்கள் வளர்ந்தீங்க? which are maybe few movies which gave you that first impact? Maybe it wouldn't have told you நீ டைரக்டர் ஆக போகிற. டைரக்டர் நமக்கு வந்து அந்த 5-10 வயசில் நமக்கு தெரியாது. பட் வாட் வாஸ் தட் பீரியட் லைக்? ஸோ எனக்கு மெயினாக என்னன்னாக்க, நாங்கள் வடபழனியில் இஸ் வேர் மை சைல்ட்ஹுட் வாஸ் மேஜர் பார்ட். குமரன் காலனி. ஓகே. ஸோ என்னென்னா, எங்கள் வீட்டில் ஜென்ரலாகவே எல்லாருமே ஃபிலிம் என்தூசியாஸ்ட். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் வந்து SSR பங்கஜம்னு ஒரு தியேட்டர் இருக்குது, அங்கே வந்து போயிடுவோம். எல்லா படமும் எவ்ரி வீக்கெண்ட் ஒரு படம். எஸ்பெஷலி அப்போ வந்து அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து டுமாரோ நெவர் டைஸ், அந்த டே ஆஃப்டர் டை அனதர் டே. ஸோ இந்த மாதிரி படங்கள், ஜாக்கி சான் ஃபிலிம்ஸ், தமிழ் டப்பு. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் ஃபார் ஷியோர் வி கோ டு அ ஃபிலிம். ஓகே. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஐ ஸ்டார்டட் லைக் யூ டேக் எனி லைக் கிட் in the 90s, they'll be interested in cinema, they'll be interested in cricket, right? It's a given. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு. க்ரோயிங் அப் ஐ வாட்ச் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் மெமரபிள் அப்படின்னு பார்த்தா எனக்குலாம் வானத்தை போல வந்து ரொம்ப பிடிக்கும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் சுயம்வரம் ரிலீஸ் ஆயிருந்த போது there's this whole talk about 24 hours ஒரு படம் எடுத்தாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஐ யூஸ் டு கோ லைக் an extra mind, you took an extra channel of thought. அது எப்படி பண்ணியிருப்பாங்க, என்ன ஏது அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் இது நல்லதமயந்தி, பஞ்சதந்திரம், தெனாலி, லைக் ஐவ் ஹேட் அ கிரேட் டைம் அட் தி தியேட்டர்ஸ். ஸோ மெனி மெமரிஸ். தூளு, குருதிப்புணல், முத்து, லைக் கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ ஆப்வியஸாக எனக்கு, அதாவது எனக்கு நாளைக்கு படத்துக்கு போகிறோன்னா எனக்கு சாயந்தரத்துலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி இதுவாகிடும். இந்த ஸ்மெல் ஆஃப் த தியேட்டர், அந்த ஏர் இது பண்ணி வச்சுருப்பாங்களே, கதவு திறந்தோடனே பேரியர் டு கட் த ஏசி ஃப்ரம் கோயிங் அவுட். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் அப்போ அந்த சின்ன இதில் வந்து படம் போஸ்டர்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க, அடுத்து வர போகிற படம். ஸோ மை தாட் ப்ராசஸ் லைக் ரிவால்வ்ட் அரவுண்ட் சினிமா. பட் ஐ வாஸ் எ குட் ஸ்டூடெண்ட். நல்லா படிப்பேன், நல்லா மார்க் எடுப்பேன். ஸோ அதனால என் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி படத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்காது. ஸோ திஸ் வாஸ் ஹேப்பனிங். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட் வாஸ் காக்க. ஐ வாஸ் இன் மை 7th or 8th. That was the game changer for me. That was like நான் நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டில் சூர்யா சார் அதை உடைச்சிட்டு வெளியில் வரும்போது அது ஜஸ்ட் ஸ்டண்ட். லைக் அந்த வருஷத்தில் ஒரு 1000, ஐ மீன் அப் அன்டில் தட் பாயிண்ட் ஒரு 1000 ஹீரோ இன்ட்ரடக்ஷன்ஸ் நான் பார்த்துருப்பேன். எப்படி ஒரு காலில் இருந்து மேலே வருது, பில்டப் கொடுக்குறது, சாங், அதுன்னு ஒரு கேரக்டருடைய லோவஸ்ட் பாயிண்டில் ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னு வந்து இப்போ நான் இப்படி ஆர்டிகுலேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு அது தெரியாது, என்னமோ வித்தியாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சது. And the way it was cut, the parallel cuts, இதுன்னு I fell in love with the film. And அப்போ தான் இந்த இன்டர்வியூஸ்லாம் டைரக்டர்ஸ் மேலே ஸ்பாட்லைட் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அது முன்னாடி வரைக்கும் ஸ்டார்ஸ் பற்றி தானே இன்டர்வியூஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கௌதம் மேனன் சார் நான் வந்து பார்க்குறேன். தட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் தென் சடனாக 2-3 years later, ஐம் பிக் ஃபேன் ஆஃப் கமல் சார். கௌதம் மேனனும் கமல் சாரும் படம் பண்ணுறாங்கன்னு போது என்னால் லைக் அ ஃபீவரிஷ் எக்ஸைட்மெண்ட். வேட்டையாடு விளையாடு ஹேப்பன்ஸ். இட் இஸ் ஒன்லி ஃபிலிம் நான் வந்து ஸ்கூல் கட் அடிச்சுட்டு போன ஒரே படம். யூனிஃபார்மில் போய் சத்யம் தியேட்டரில் 3வது ரோவில் உட்காந்து பார்க்குறேன். ஜென்ரலாக பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற படத்தோடு போனால் லைட்டாக மொக்கையாகும். பிகாஸ் இல் நெவர் மேட்ச். பட் இது ஜஸ்ட் ப்ளூ மை மைண்ட். பார்க்குறேன், என்னடா இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க, ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ தட் வாஸ் லைக் ஓகே, இது ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது, நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. அண்ட் அபவுட் 12th standard தான் போர்டு எக்ஸாம்ஸில் தான் ஐ ஸ்டார்டட் பிளேயிங் அரவுண்ட் வித் சாஃப்ட்வேர் கால்ட் விண்டோஸ் மூவி மேக்கர் லேப்டாப்பில். அது பண்ணும்போது நான் ஆக்சிடென்டலாக ஐ மேக் அன் எடிட். எனக்கு நான் தெரியாமல் ஐ ஜஸ்ட் ஸ்ப்ளைஸ் 2 shots. அதுதான் என்னோட, ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் வாஸ் மை லைக் அந்த பல்ப் எரியும்ல, ஓ இப்படி தான் கட் பண்ணுறாங்களா அப்படின்ற அந்த வந்ததில். தென் எவ்ரி திங் ஓப்பன்ட் அப். Then I became a huge fan of Anthony sir. What were those 2 shots? If you so what I was basically doing is there is this thing called some அதுவா எடிட் பண்ணும், ஆட்டோமேட்டட் எடிட்னு இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷுவல் கிளிப்பு கொடுத்துட்டு ஒரு ஆடியோ கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் ஸ்பீட் இருக்கும், ரொமான்டிக், க்ரூவி, ஹை டெம்போன்னு. அது கொடுத்தீங்கன்னா அதுவே என்ன பண்ணும், ஸ்ப்ளைஸ் பண்ணி
ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். நான் அந்த மாதிரி சும்மா போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் அந்த மசாலா மிக்ஸ்னு ஒன்று பண்ணுவாங்க, பழைய பாட்டுக்கு புது சாங்கு, அந்த மாதிரி தில் மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஐ வாஸ் ட்ரைங் டு டூ சம்திங் லைக் தட். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அப்போ தான் அந்த ஜூன் போனால் ஜூலை காற்றே விஷுவலையும் நிழல்கள் படத்தில் மடை திறந்து பாட்டு இருக்குல்ல, ஐ வாண்டட் டு கட் இட்ஸ் ஸ்டில் ஆன் மை யூடியூப் சேனல். தட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் இது. அப்போ when I was playing around, I discovered how to do a jump cut. தென் அது இப்போ சிம்பிளாக இருக்குது ஒரு ஜம்ப் கட்டுன்றது. எனக்கு திடீர்னு எப்படி சொல்ல, ஒரு பாஷை கற்றுக்கிட்ட மாதிரி சடன்லி ஐ டிஸ்கவர்டு லாங்குவேஜ்ன்ற மாதிரி இருந்தது. தென் ஐ ஸ்டார்டட் பிளேயிங் அரவுண்ட். அப்போ தான் எனக்கு ஆண்டனி மேலே ஒரு பயங்கர இது. அப்போ தான் இஸ் டூயிங் கஜினி அண்ட் ஆல், பயங்கர கட்ஸ்லாம் இருக்கும். தென் ஐ ஃபார் சம் டைம் ஐ வாண்டட் டு பிகம் an editor. And then I started making குட்டி ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஃபோன் கேமராஸை வச்சு வித் மை கசின்ஸ். அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தென் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே எடிட்டிங் ஓகே, பட் ஒரு டைரக்டர் வந்து ஷார்ட்ஸ் எடுத்து கொடுத்தா தான் ஒரு எடிட்டர் ஒர்க் பண்ண முடியும்னு அப்படியே எனக்கு அந்த டைரக்ஷன் மேலே இது வந்தது. அண்ட் தென் இட் இஸ் இன் காலேஜ் ஒரு 11th to 12th I started discovering the pulp fictions and Boogie Nights and all of this. And I had a friend in school who was already like an expert in world cinema. ஸோ அவன் சொல்லுவான், இந்த படம் பாரு, அந்த படம் பாரு, இந்த படம் பாருன்னு. அப்புறம் நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன, காலேஜ் கேளம்பாக்கத்தில் இருக்குது. நான் அப்போ வந்து எக்மோருக்கு வந்துட்டேன். எக்மோர்லேருந்து கேளம்பாக்கம் போகிறது 1.5 மணி நேரம் ஆகும் போகும்போது. ஸோ நான் என்ன பண்ணேன், போகும்போது ஒரு படம், வரும்போது ஒரு படம். ஸோ ஒரு மாதத்தில் ஒரு 60-70 படம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய சினிமா டேஸ்ட்டே, நான் என்னோடய ஃபில்ம் மேக்கர் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கோம், இந்த வானத்தை போல் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குவிண்டன் டாரண்டினோ, டேவிட் ஃபின்ச்சர்லாம் உள்ளே வரும்போது அது எல்லாமே ஒரு பயங்கர கலந்து கட்டின ஒரு சென்சிபிலிட்டி தான். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஆல்வேஸ் பீன். ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். நான் இப்போ படம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் படமே பார்க்குறதில்ல. எனக்கு டைம் இல்லை. ஃபார் சம் ரீசன் வென் யூர் திங்கிங் அபவுட் அ ஸ்டோரி, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு கெட் அன்லெஸ் இட் ஹேஸ் டு பி நாக் அவுட் ஃபிலிம். ஒன்று மறக்கடிச்சு பண்ணணும். அந்த மாதிரி வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் எனக்கு அந்த இம்பேக்ட், அந்த இன்னசென்ஸ் போயிடுச்சு. ஆடியன்ஸ்க்கான ஒரு இன்னசென்ஸ் போயிட்டதுனால. ஆனால் நான் அப்போ பார்த்த படங்கள் அந்த பேங்க் தான் உள்ளே இருக்குது. ஸோ ஐம் ஸ்டில் ட்ராயிங் ஃப்ரம் தோஸ் ஃபிலிம்ஸ். உங்ககிட்ட பேசும்போது இட்ஸ் ஆஸ் இஃப் ஐ எம் லைக் டாக்கிங் டு மை செல்ஃப், லைக் லிட்ரலி இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் ட்ரெஜெக்டரி, சேம் இன்சிடென்ட்ஸ். லைக் நீங்கள் விண்டோஸ் மூவி மேக்கரில் இது பண்ணுறது, 2 ஷார்ட் வச்சு ஒரு பழைய பாட்டு வைக்கிறது, அதெல்லாம் ஐ திங்க் வென் புதுப்பேட்டை கேம் அவுட், அதில் வந்து சவுண்ட் ட்ராக், பேங்கர் சவுண்ட் ட்ராக், அந்த மாதிரி வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் நான் வந்து அந்த டைமில் கேட்டதே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே காட் ஃபாதரில் இன்ஸ்பயர்டு, அதெல்லாம் அப்போ எனக்கு கவலையே இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது தேர்ஸ் ஒன் சாங் மார்க்கெட்டில் வந்து தனுஷ் இஸ் கோயிங் அண்ட் ட்ரைங் டு கிவ் த ட்ரக்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். There's one going into something it's called. அது அந்த அதை வச்சு I just took some footage of my friends. அதே ட்ராக் நான் பண்ணிருக்கேன். And when it நம்மளோட ஒரு footage ஒரு and someone enters from outside the door or something and then கரெக்ட்டா அந்த பீட்ல என்டர் ஆகும்போது that's the magic. அப்படியே ஒரு அது ஆர்காசம்னு கூட சொல்லலாம் அந்த டைம்ல. That's the so and then your college being Kelamakkam, my college is in Katangalattur SRM. Same இதுதான் 1.5 hours டைம் ஆகும். திரும்ப வந்துட்டு me and my friend will sit like Kamal fans மாதிரி, we'll sit and watch Nayagan every single day. I think some 54 days we would have watched it every single day like that, right? கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணோம். First, what were your parents doing? In the sense, what did they do for a living? How were they film buffs? That is one thing. And நீங்கள் சொன்னீங்களே you got to know that GVM and Kamal Haasan film is coming out. This is 2006 I think, Wait Advalad. 6 or 7, yeah. Right. அந்த டைமில் obviously there wasn't even Orkut கூட இல்லை. அப்போல்லாம் இன்டர்நெட் வந்து I think 4-5 years we would have used internet. அப்போ தான் we are discovering a little bit. So what was your way of getting information about movies, upcoming releases and all of that? Apart from paperல இருக்கும் ஒரு கட்டிங் இருக்கும். Paper was the only thing. அப்போல்லாம் FM கேட்போம். FM was another thing. I think Orkut was beginning to come up. And a bit of internet was also there. அப்போ அந்த பிஹைண்ட் வுட்ஸ் தான் அப்போ வந்துட்டு இருந்தது. லேட்டாக இந்தியா கிளிட்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் இது ஒரு பைத்தியமாக தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ தட் வாஸ் தேட். ஸோ மை பேரண்ட்ஸ் வந்து, மை ஃபாதர் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, மை மதர் used to work for a bank. So both of them were working and both of them were very interested in films. அதாவது இன்ட்ரெஸ்ட்னா மை ஃபேமிலியே வந்து படம் பார்க்குறதோட நிப்பாட்டாமல் தட் கான்வர்சேஷன் யூஸ் டு spill over.
படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் காக்கா பார்த்துட்டு ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ டோன்ட் நோ இப்போ பேசும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. மை மதர் வாஸ் லைக் நல்லா இருந்தது படம், நான் கெட்ட வார்த்தை நிறையா இருந்தது. அண்ட் தென் மை டேட் வாஸ் லைக் இல்லை நீ அந்த வேர்ல்டை டெபிக் பண்ணும்போது அது பண்ணாமல் உன்னால் ரவுடிசம் அது காட்ட முடியாது. they were not even talking to me. I just remembered they were talking to each other and they were talking to each other. I was just in the room. இதே ஒரு சீனா இருக்கலாம். அண்ட் அப்போ கட்டுலாம் இருந்ததா லைக் வேட்டையாடு விளையாடல மியூட்ஸ் இருக்கும், டெஃபினட்டாக இருந்திருக்கும். ஏன்னா it was not an A-rated film. What were their favorite films? Like, did they introduce they didn't like வேட்டையாடு விளையாடு by the way. Apart from வேட்டையாடு விளையாடு, both of them didn't like it. நான் இன்ஃபேக்ட் நான் அந்த சொன்னேன் இல்லையா, நான் முன்னாடியே பார்த்துட்டேன் கட் அடிச்சுட்டு. I wanted to see it a second time. So I convinced them எனக்கு போகணும் கூட்டு போங்கன்ட்டு. They didn't like the film. Second time I enjoyed it even better. But it's nice that your dad did not like the film, but he also had this thing like he knows that அதுதான் வேர்ல்டு, bad words that was for காக்கா. Okay நான் வேட்டையாடு விளையாடு because it had a lot of gore and all of that. Right. Collegeல வந்து you discovered Tarantino, all of these people, right? How did the Fincher phase happen? How did you discover Fincher? Fincher phase much later. Okay. நான் வந்து ப்ராப்பராக காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் when I decided ஓகே நம்ம டைரக்டர் தான், ஐ மீன் அப்பவே டிசைட் ஆயிடுச்சு. லைக் when I went all in, அப்போ தான் வந்து நான் வந்து இன்னுமே சீரியஸாக ஐ ஸ்டார்டட் ரீடிங் a lot of books on filmmaking. a lot of books like Shot by Shotனு ஒரு புக் இருக்குது, ஆன் டைரக்டிங் ஆக்டர்ஸ் இருக்குது, டேவிட் மேமே ஆன் டைரக்டிங், நிறைய இது. அப்புறம் இன்டர்வியூஸு, பாட்காஸ்ட்டு, அது இதுன்னு படிக்கும் போது தான் எனக்கு ஃபார் சம் ரீசன் இவர் டேவிட் ஃபின்ச்சரோட ஸ்டைலோட ஒரு ஃபிலாசபி மேலே எனக்கு ஒரு நானும் இந்த மாதிரி தான் யோசிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம். Can you explain that? It is about control. Like it is like he always says, it's not about what you want the audience to see. It's about what you don't want them to see. ஒரு ஃப்ரேமை நீ லாக் பண்ணும் போது it is not about what's in. It's about the things that you make sure that don't enter the frame. Like you set rules. When you set rules saying இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே படத்துக்கு ஒரு ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் போர் தொழில் எடுத்துக்கிட்டாக்க வி மேட் ஷூர் அது ஃபின்ச்சரோட டைரக்ட் ஃபிலாசபி தான், ஹேண்டில்டுன்றது கூடாது அப்படின்னு. படத்துலேயே மொத்தம் 3 ஹேண்டில் ஷாட்ஸ் தான் வரும். அது வரும்போது த இம்பேக்ட் இஸ் ஹையர். அண்ட் இந்த படத்தில் we've used very little close-ups. very little close-ups. ஸோ மினிமமே வந்து ஒரு 40 mmனாக்க ஸோ எல்லா ஷாட்லேயும் யூ வில் பி ஏபிள் டு see the environment. ஸோ அந்த என்வாயன்மெண்ட்ன்றது ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் வந்து உங்களுக்கு ஒரு அந்த வேர்ல்டில் நீங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு. தட்ஸ் சம்திங் தட் ஐ பிலீவ் இன். ஸோ இந்த மாதிரி ஸோ அப்போனா 75-80 மேலே லென்ஸ் போகக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ டோன்ட் டூ. அந்த மாதிரி ரூல்ஸ் செட் பண்ணிக்கிட்டாலே படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டைல் வந்து ஃபார்ம் ஆகிடும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் சொல்கிற விஷயங்கள் யூனோ. அண்ட் தென் இட்ஸ் அபவுட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு பீக். For a scene to work, it has to peak. Like everyone has to peak in the sense the cameraman, focus puller, actor, everybody in the scene. And our screenwritingல சொல்வார், இப்போ ஒரு சீனில் 2 பேர் ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா ஆடியன்ஸ் வந்து they should find it difficult to take sides. Only then it becomes a good scene. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. Then I started rewatching his films. I like the control that he had அந்த இது. ஃபார் சம் ரீசன் எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு ஓசிடி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு க்ளீன் ஃப்ரேம்ஸு, ஒரு கண்ட்ரோல்டாக இது மெயினாக என்னென்னா ஆமினஸாக இருக்கணும் ஒரு டேரக்டர். எங்கேயுமே கை தூக்கி இந்த பாரு நான் டேரக்டர் இருக்கேன் படத்துக்குள்ளேன்னு எங்கேயுமே தெரியக்கூடாது. டேரக்டர்ன்றவன் இன்விசிபிளாக இருக்கணும். ஒரு படம் பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்கணும், டைரக்ஷனை பற்றி பேசவே கூடாது. அப்போனா தான் அவன் டேரக்டர் வந்து இஸ் டன் இஸ் ஜாப் வெல். சில இதில் வந்து கிளியராக தெரியும்ல இவர் தான் பண்ணியிருக்காருன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ராம்கோபால் வர்மா ஷாட்னா அது ராம்கோபால் வர்மா ஷாட், டாரண்டினோ ஷாட்னா டாரண்டினோ ஷாட். ஃபின்ச்சர் ஆல்சோ த வே திஸ் இஃப் ஐ மூவ் லைக் திஸ் த கேமரா வில் மூவ் அலாங் வித் மீ லைக் திஸ். தட் ஐ திங்க் இந்த ஃபின்ச்சர் ஃபில்ம்ஸில் வந்து இட்ஸ் மோர் இன்விசிபிள். பட் isn't a director's trademark like the one really important factor for a film? See, இந்த ட்ரேட்மார்க்ன்றது பப்ளிக் பெர்செப்ஷனில் இருக்குது. ஏன்னா அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க பாடி ஆஃப் ஒர்க் ஃபேமஸ் ஆக
மக்கள் வந்து அந்த விஷயங்களை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இட் இஸ் நாட், ஐ டோன்ட் திங்க் எனி டைரக்டர் கீப்ஸ் எனி ஷார்ட் சேயிங் தட் பார்த்த உடனே இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மிஷ்கின் சார் வச்சுங்களேன், இது மிஷ்கின் எடுத்துன்னு தெரியணும், அந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் வைக்க போகிறேன்னு வைக்க போகிறதில்ல. என்னன்னா அந்த படத்துக்கு யூ டேக் இட் அஸ் அ ஸ்டாண்ட் அலோன் பீஸ் வென் சம்மன் இஸ் வாட்சிங் நாட் நோயிங் இட்ஸ் மிஷ்கின் ஹூஸ் டைரக்டிங் இட். அவங்களுக்கு ஒரு டேரக்டரோட ஹேண்டுன்றது இன்விசிபிளாக இருக்கணும். யூ ஷுட் நாட் நோ வாட் இஸ் ஹிட்டிங் யூ. நாங்கள் ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த இமோஷன் இவோக் ஆகுதுன்னா, க்ளோஸ்அப்னால தான் அந்த இமோஷன் எனக்கு இவோக் ஆகுதுன்றது அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த ஸ்லைட் ஆஃப் ஹேண்டுன்றது ஒரு டைரக்டருக்கு இருக்கணுன்றதுலாம் ஒரு ஃபின்ச்சர் ஓட இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம். இது நான் ஒரு டாரண்டினோ கன்னியாக தான் கேட்குறேன். ஸோ வை ஃபின்ச்சர் அண்ட் நாட் டாரண்டினோ ஆர் ஸ்கார்செஸி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கண்ட்ரோல் ஃபேக்டர்? பிகாஸ் இஃப் யூ லுக் அட் மோஸ்ட் ஆஃப் ஆர் தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ, right? This is not against anyone or something. It's up to their preference. But there's a lot of Tarantino influence for sure. Maybe a little bit of South Korean films, Park Chan-wook, Kim Ki-duk எல்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும். But I think இங்கே வந்து you are the first person who's spoken about Fincher as a, being like a Fincher fanboy or fan. So why, what is it about their work that you, I won't say you dislike, but why him? Obviously I don't dislike anything about Scorsese or Tarantino. எனக்கு என்ன, it just appeals to me more in the sense that எனக்கு அந்த calmness and the stillnessன்றது it speaks to me more than the frenzy of Scorsese or but Tarantino. I love his dialogues, but his films are talky. அதுவும் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஃபின்ச்சரோட ஸ்டில்னஸ் அந்த ப்ரிசிஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு இன்னுமே இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டேஸ்ட் தான். எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. பட் ஐ ஆல்சோ பாரோ லைக் ஸ்கார்செஸியோட இதுவாக இருக்கட்டும், அந்த ஃப்ரென்ஸியாக இருக்கட்டும், த மியூசிக்காலிட்டி ஆஃப் டாரண்டினோஸ் டயலாக்ஸாக இருக்கட்டும், ஸ்பீல்பர்கோடைய பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. பட் என்னமோ நம்ம சொல்ல ட்ரை பண்ணுற கதைகள் வந்து மோர் ஃபின்ச்சர் வேர்ல்டுக்குள்ளே போய் உட்காருதோன்னு எனக்கு தோணுது. And the reason I asked that also is because this is a very specific kind of a style, right? It's a mood. It's much more silent, muted, all that you're saying. Our films have a very different grammar, language, volume, everything, right? Is there a fear that, okay, we are trying to create this particular mood, but இவ்வளோ ஒரு சைலன்ஸ் இருந்தா ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்லோனஸ் இருந்தா, இஸ் தேர் சான்ஸ் ஆஃப் ஏலியனேட்டிங் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி? ஓகே, எனக்கு என்னன்னா இது வந்து போர் தொழிலப்போ எனக்கு இருந்ததுன்னா என்னன்னா ஃபியர்ன்றதை விட ஐ வாஸ் ஹோப்பிங் தட் இட் வில் ரீச் அ வெரி ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆடியன்ஸ். அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் அதில் வந்து ரெஸ்பான்ஸ்ன்றது கேவ் அஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். எதுவுமே இல்லை, இவர் சூரி இருக்கார்ல, ஆக்டர் சூரி, அவர் போர் தொழில் பார்த்துட்டு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னார், தம்பி அந்த பலாசோவில் படம் பார்த்தேன், படத்தில் ஒரு 2 ரூபா காயினை எடுத்து பின்னாடி இருந்து உருட்டி விட்டுருந்தா அது கடைசியில் போய் உழுற வரைக்கும் அது எல்லாருக்கும் கேட்டிருக்கோம், அவ்வளோ சைலன்ஸ் இருந்தது தேட்டர்லன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபீட்பேக் வரும்பொழுது எனக்கு என்னென்னா என்கேஜிங்காக இருந்ததுனாக்க டெஃபினட்டாக அவங்க பார்ப்பாங்க. எப்படி அப்ளாஸ்ன்றது ஒரு ரெஸ்பான்ஸோ, சைலன்ஸும் ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இன் அ தியேட்டர். ஸோ எனக்கு வந்து போர் தொழில் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் வந்து வேலிடேஷன் தான் வந்து. ஸோ ஐ யூ கைண்ட் ஆஃப் டெல்லிங் anyone who's new coming in also that you can imbibe a style, ஆனால் வந்து don't worry about market factors, don't worry about market demands, உங்களுக்கு பிடிச்சதுனா பண்ணுங்க அப்படி சொல்கிறீங்களா? or is there like a nuance to that? That is the only thing. See, எனக்கு என்னோட ஃபிலாசபி என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்டிஸ்டிக் வாய்ஸ் இருக்குது. அந்த ஆர்டிஸ்டிக் வாய்ஸ்ன்றது உங்களுக்கு மட்டுமே யூனிக்கான விஷயம். இட்ஸ் லைக் யோர் ஃபிங்கர் பிரிண்ட் or say the size of your nose. There is no point complaining about it. That is what you've been given. It's your responsibility to share it to the world. அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸோட ரெசனேட் ஆகுதோ that will define how mainstream a filmmaker you are. Okay, make peace with that. நான் 100 கோடி படம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சினிமா பண்ணணும் தானே வரும். உங்கள் வாய்ஸ் என்னவோ அது சொல்லுங்கள், அதுக்கான ஆடியன்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பில்ட் யோர் கெரியர் அரவுண்ட் இட். தட்ஸ் த ஒன்லி வே டு டூ இட். I wanted to ask this later, but இது நீங்கள் சொல்கிறதுனால இது நீங்கள் ஐ திங்க் இன்னொரு ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க தட் போர்த்தொழில் ஷூட்டிங் டைமில் வந்து சரத்குமார் ஒரு விஷயம் கரெக்ட். ஆமாம், தட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு நாட் மேக் அ பேட் ஃபில்ம் ஆர் அ ஃப்ளாப் ஃபில்ம். தட்ஸ் த ஒன்லி திங் இன் யுவர் ஹேண்ட்ஸ். டு மேக் அ நாட் டு மேக் அ பேட் ஃபில்ம், நாட் மேக் அ பேட் ஃபில்ம்.
ஸோ இட் டஸ் அது வந்து உங்களுக்கு நியூ இன்ஃபர்மேஷனா ஆர் வர் யூ ஆல்வேஸ் லைக் தட் அண்ட் வை ஐம் ஆஸ்கிங் திஸ் இஸ் தெர் இஸ் ஆல்சோ another school of thought. I won't take any of your contemporaries and all, but someone like an actor like Timothy Chalamet. ஓகே. இப்போது ஐ திங்க் லாஸ்ட் இயர் வந்து கோல்டன் குளோப் நினைக்கிறேன், அங்கே வந்து ஆன் ஸ்டேஜ் வைல் ரிசீவிங் தி அவார்ட் ஹீ வாஸ் லைக் ஐ வாண்ட் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்ஸ், ரைட்? அதுக்கு நான் என்ன பண்ணுமோ நான் அது பண்ணுவேன். ஐ டோன்ட் ஸ்பீக் ஃப்ரம் ஐ எம் paraphrasing, ரைட்? ஐ டோன்ட் ஸ்பீக் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் மாடஸ்டி ஆர் எனிதிங் லைக் தட். உங்களுக்கு வந்து அது ஓவராக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபைன், பட் ஐ வாண்ட் டு பி அமங் த பெஸ்ட். ஸோ தட் இஸ் ஒன் டிரெக்ஷன். Like a director wants to be among the best. top, make the best, make a lot of money, and your school of thought is a little different. It's like, this is my style, I want to make it reach ivlo, and it should not be bad. I want to consistently keep doing this work. Where did this in the puridal vandu enga vandhu? And is it, why not aspire to be on the other side, like I will make the best fucking movie that there ever is? ஐ திங்க் இட் டெஃபினட்டாக இட் ஷுட் ஹவ் கம் சம்வேர் டியூரிங், நான் சொன்னேன் ஒரு டைமில் நான் வந்து ஐ யூஸ் டு ஃபாலோ லாட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ், அவங்களுடைய த வே தே ஸ்பீக், யூனோ ஹவு தே அப்ரோச் த கிராஃப்ட், த ஃபில்ம் மேக்கிங் அஸ் சச். அங்கே அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப காமனாக பட்ட சென்டிமெண்ட்ன்றது இஸ் தட் எக்ஸாக்ட் ஃபிலாசபி தட் ஐம் எக்ஸ்பிளைனிங் டு யூ. அண்டு என்னென்னா எனக்கு வந்து லக்கிலி the way I've been brought up, என்னோட மைண்ட் செட் என்னென்னா, எனக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மேலே எனக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்தது கிடையாது. ஓகே, ஒரு கார் வாங்கணும் இதுன்ட்டு. எனக்கு லைஃப்பில் ரெண்டு லட்சியம் தான். ஒன்று ஒரு ஹோம் தியேட்டர் கட்டணும், இன்னொன்று ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு சின்ன வீடு வேர் ஐ கேன் கோ ரைட். இது ரெண்டு தவிர எனக்கு உண்மையிலேயே வந்து ட்ராவல் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுன்றது வந்து, பிகாஸ் யூனோ ஆர்டிஸ்ட் நோ லைக் த ட்ராவல் வித்தின் இஸ் கிவ்ஸ் யூ greater high than traveling anywhere else. And travel is travel, it's not you have to go to exotic places and all that. So adanaala enakku enna idu varaikum na life la whenever I've made any decision based out of money, it's not ended well for me. If it's not too personal, konjam elaborate pannu. Illa ipo na oru there is one phase, I got too sucked into the world of corporate films and ad films and that's good money, consistent money. I started getting comfortable. I said yes to certain things, because I got myself committed into certain things financially. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது ஒரு அந்த பணம் வந்தாலும் ஒரு இது இருக்காது, என்ன சொல்ல, திருப்தி இருக்காது. பட் நான் எப்போல்லாம் நான் பணத்தை பற்றி கவலையே படாமல் வேலை செஞ்சுருக்கணும், தட் இஸ் வென் ஐ மேட் த மோஸ்ட் மணி. ஸோ தட் இஸ் லைக் ஓகே, அது வரும், அது வரும்போது அது வரும். ஸோ அதனால் அதுக்காக வந்து எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அது என்னன்னு தெரியல. தட்ஸ் பீன் மை நேச்சர். அகேன் எனக்கு ஒரு வேலிடேஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா me and couple of my friends, we were coming back from Pondi, we were driving the car, and usually okay, people who know each other very well, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாது. I mean, we'll talk old stories அந்த மாதிரி தான். Then sometimes we have this game like each one of us has to ask one question, and the other person it'll be ஒரு philosophical ஒரு வைடாக போகும் அந்த மாதிரி. அது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், எனிதிங். ஸோ someone asked what is one thing you want to buy, what are the or 5 things that you want to buy in your life அந்த மாதிரி. எல்லோரும் வந்து இந்த காரு, இந்த ஆடி, திஸ் பர்டிகுலர் ஆடி, இந்த வீடு. ஒருத்தன் என்ன சொன்னான்னா, எனக்கு ஒரு ஐலண்டே வாங்கணும், ஒரு ஊரே வாங்கணும், அங்கே நான் தான் ராஜா, அந்த மாதிரி இருக்கணும்னு. எனக்கு வரும்போது எனக்கு it took me some time to என்ன சொல்கிறது, கம் அப் வித் சம்திங். ஐ ஆக்சுவலி டோன்ட் நோ. எனக்கு ஆக்சுவலி நீங்கள் ஹோம் தேட்டர்னு சொல்லும் போது எனக்கு அதுதான், எனக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு செம்ம தேட்டர் இருக்கணும். அது வந்து நான், மீ, மை ஃப்ரெண்ட், மை ஃபேமிலி, வி ஷுட் சிட் அண்ட் வாட்ச், ஆர் ஜஸ்ட் மீ அலோன் ஆல்சோ இட்ஸ் ஃபைன். பட் தட் இஸ் ஒன் நேம். கார் வந்து ஐ ஹவ் ஒன் வெரி ஸ்பெசிஃபிக், ஒரு க்ரீன் கலர் கான்டஸா, செகண்ட் ஹேண்ட், ஃபோர்த் ஹேண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல, அவ்வளோதான். அப்பார்ட் ஃப்ரம் தட் வீடு அந்த இந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ when 2 other people are saying இந்த மாதிரி ஒரு they have these materialistic needs, sometimes you start doubting yourself. Are you on the wrong path or something? Like நீ வந்து இவ்வளோ ஆம்பிஷியஸாக இல்லை, நான் அஸ்பயர் பண்ணலனா உன் லைஃப் ஓகேவா இருக்குமா? நீ வந்து ஒரு மைனாரிட்டியில் இருக்க. ஸோ I don't know what is going to happen in the future, but this gives a lot of
like validation, a little hope also. Okay, seri, there are people like you and they are doing well, they are doing what they like and they're doing well in life because of that. And I think everything else will be an outcome. யா என்னோட ப்ரொடியூசர் சொல்ல சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இடத்துல சரஸ்வதி இருந்தாங்கன்னா பின்னாடியே லக்ஷ்மி வருவாங்க அப்படின்னும். ஸோ அதுதான் இல்லையா? ஸோ லைக் டூ யுவர் திங், இட் வில் ஃபாலோ. Right. Okay. I'll remember that. What are your favorite Fincher films? Favorite Fincher, Social Network, number one. Multiple times I've watched that. I like, of course, like Seven. Panic Room. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. Underrated choice. Underrated choice. Curious Case of Benjamin Button. And a man கூட it worked. Mind Hunter series. எனக்கு எல்லாமே அவரது ஒர்க் ஆகாமல், டோட்டலாக ஒர்க் ஆகாமன்னு எதுவுமே இல்லை. டாப் 3 இதான். கில்லர் வாஸ் இட் கேவ் மீ லைக் அ நியூ பெர்ஸ்பெக்டிவ் இன் ஸ்டோரி டெல்லிங் டர்ம்ஸ் ஆஃப் தி யூஸ் ஆஃப் வாய்ஸ் ஓவர்ஸ். அந்த ஒரு விஷயன்றது எனக்கு வந்து எப்படின்னா உட்காரவே முடியலன்னு எந்த ஃபின்ச்சர் படமே இருந்தது கிடையாது. ஐ வில் வாட்ச் இட், some takeaway for me. Killer வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். In the sense I broke it down and watched. And because it's Fincher, I wanted to make sure I finish it and then say anything. Otherwise வேற ஏதாச்சும் டைரக்டர்னா, which is why I know that director name and all of that, the trademark is very important. Right. அது ஒரு confirmation bias எதுனா கூட வச்சுக்கலாம். It's nice that you're saying number one is Social Network. I thought you'll say Seven. Social Network is also I think one of the most perfect films ever made. அது ஒண்ணுமே சேஞ்ச் பண்ண முடியாது. You can't move anything, right? You were telling me about those advertising and corporate days, right? Money was coming in and all of that stuff, but your ambition was in the back of your head that you wanted to get in. Did you put like a plan in the time kulla na vandu director aayirno? And how did you deal with that dilemma of காசு வருது versus what you actually wanted to do? And did you ever think maybe நம்ம இதே பண்ணிடலாம், or maybe அது ஒர்க் அவுட் ஆகாது? பிகாஸ் I won't say it's easy, but உங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா you will keep getting a lot of consistent work and money is very very good in advertising, right? So what was the plan, and then did you ever feel like maybe? See, it was definitely a constant battle. Some days you think, இப்படியே இருந்துடலாமேன்னு. என்னைக்காவது நல்ல படம் பார்க்கும்போது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது, ஜிகர்தண்டா பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அடுத்து ஒரு 2-3 நாளில் ஆட் ஷூட் இருந்தது. அன்றைக்கி ஷூட்லலாம் எனக்கு மனசே இல்லை, ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றது இருக்க தான் செய்யும். அண்ட் அட் சம் பாயிண்ட் ஐ ஹேட் டு டேக் த plunge. It had to happen. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த மெயின் கேட்டலிஸ்ட்ஸ்னு சொன்னாக்க இந்த 3 Idiots படத்தில் வர மாதிரி தான். பிரதீப் வந்து கோமாளி படம் வந்து அனௌன்ஸ் ஆகுது. இப்போ நானும் அஸ்வத்தும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அஸ்வத்தும் we are all looking to make a film. Like you saying, நம்ம வந்து இது பேசிக்கிட்டே இருக்கோம், அவன் போய் பண்ணிட்டான் பாரு. அப்போ வேறு யாரும் நடிக்கிறதா இருந்து ஃபஸ்ட்டு இது ஐ திங்க் யாரோ பிரபுதேவா சார் யாரோ நடிக்கிறதா இருந்தது நினைக்கிறேன் அந்த படத்தில். அது வந்த உடனே தென் திங்ஸ் ஹேப்பன். கோமாளி கேம் அவுட். கோமாளி வந்தோடனே it was like a punch in the gut for both of us in a good way. We were happy that he's making film because it's going to make it easier, a little easier for us, right? Abdina then nanu Ashwathum we started taking it more seriously. We stopped taking projects and we started working. And the parallel time oh my kadulum portholum ready ஆகுது. அதுமே அசோக் செல்வன் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகிறோம். ஓமை கடவுளை வந்து ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறாங்க, படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ Feb 2020 இட்ஸ் ரிலீஸிங். மார்ச்சில் ஐ சைன் போர்த்தொழில். பட் தென் கோவிட் ஹேப்பன், இட் புஷ். ஸோ எனக்கு இப்போ கிளியராக அது ஒரு கேட்டலிஸ்ட்னு சொன்னால் கோமாளியாக தான் இருந்தது. இட் ஜஸ்ட் கிவ்ஸ் த பிலீஃப் எல்லாம் இப்படி தான் சுற்றிட்டு இருந்தோம், ஒரு பையன் போய் பண்ணிட்டான். அஃப்கோர்ஸ் சூதுகவும்ல அசோக் it established Tegidil had become a hero. So அதெல்லாமே ஒரு திடீர்னு they'll say you're the average of 5 people you're with. That is true. It's 200% true. At this point, no. Like what I asked in the end, do you ever feel like maybe it will not happen? Not because maybe I can't do it. Therama patti illa. Okay. But because the film industry depends on not just your talent. It depends on your contacts. Correct. That day, what is the mood of the person listening to you, whether you even get that meeting in the first place, all of these other things, right? So there are a lot of factors the universe has to play for you to perform, right? நம்ம சோலோ இது பண்ண முடியுமா? அந்த டைம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது இருந்ததா, தட் மேபி
இட்ஸ் டூ ஹார்ட், மேபி இட் வில் நாட் ஹேப்பன், அந்த மாதிரி இல்லையா? So many times. I remember like telling my wife after a narration of Porthuril, I think this might never happen. This film might never happen. ஆனால் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ என்னன்னா என்னோடய ஃபிலாசபி என்னன்னாக்க, இதெல்லாம் வந்து உண்மையாக அதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக்கிற போயின்னு கூட வச்சுக்கலான்னு வைங்களேன். மை திங் இஸ் தட் தி சினிமா காட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் யூ. ஓகே, நீங்கள் உண்மையிலேயே சின்சியராக ஜெனுவனாக எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மற்ற விஷயங்கள்லாம் தானாக கைகூடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா there is no other tangible explanation to the things that happen when a film gets going. There are so many variables. என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னும் போது நான் அந்த பயம், இந்த கடவுள் பக்தின்னு வாங்களே, அந்த 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 ஒரு பக்தியோடு நம்ம இருந்தாக்க the forces around us will take care of those things அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி திங் ஐ கேன் கண்ட்ரோல். நோ, நம்ம என்ன பண்ண முடியுன்றது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அப்படின்னும் போது that's how I look at it. So I ask because I go through these bouts of நடக்குமா இல்லையா, ஏன், why does someone have to spend money on this, why should someone invest in me, why should someone listen to me, இவர் ஓகே சொல்லார், இது ஓகே சொல்லார். Then randomly YouTubeல there was one video, it's called if you are ambitious but lazy, watch this. Okay, கரெக்டாக என்னோட லைஃப்பை ஒரு 3 வேர்ட்ஸில் ஆம்பிஷியஸ் பட் லேசி. அது லேசினஸ் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்லீப்பிங் அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டே நிறையா வந்து கொஞ்சம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம், அது ஓட்டிடுவோம், அன்சர்டன்ட்லியே இது போயிடும். அதோட பேசிக் ஃபிலாசபி என்னவாக இருந்ததுன்னா, சப்போஸ் யூ வாண்ட் டு பிகம் அ ஃபில்ம் மேக்கர், இட்ஸ் நாட் லைக் ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபில்ம் மேக்கர். யூ ஆர் அ ஃபில்ம் மேக்கர், ஆக்ட் அக்கார்டிங்லி, then everything else will take its place. I think your thing was just to continuously do the process, right? But in the questன்றது எனக்கும் இருந்தது. I constantly, and I think the self doubt is a cross that you'll have to bear with you till the end of time, even after you make a couple of films or the self doubtன்றது இருக்க தான் செய்யும். பட் என்னன்னா, the fact that you're aware that it's not happening என்றதே is a sign that you're progressing. Okay. ஐ ஆல்சோ ஃபீல், என்னடா இன்டர்வியூவாக பார்த்துக்கிட்டு இருக்க, நீ எப்போ எழுதுவ, எப்போ படம் பண்ணுவேன்றதுலாம் எனக்கும் தோணிருக்கு. ஆனால் நீ என்ன வேணால் பார்க்கலாம், கரெக்டாக என்ன வேணால் பார்க்கலாம், சும்மா மல்லாக்க படுத்துட்டு கூரையை கூட பார்க்கலாம். ஆனால் நீ அந்த இன்டர்வியூ பார்க்கணுன்னு நீ சூஸ் பண்ணுறல, அப்போனா என்ன, உனக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அந்த தேடல் இருக்குது அப்படின்னா அது வந்து அது கரெக்டு தான். அதை வந்து இது பண்ணக்கூடாது, அதை டவுட் பண்ணக்கூடாது. ஓகே, கோ, ஏதோ சம்திங் இஸ் புல்லிங் யூ, சம்திங் இஸ் டேக்கிங் யூ, இட்ஸ் ஆல் பில்டிங் அப் டு சம்திங். அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொல்கிறீங்களான்னு தெரியல, ஆனால் இஃப் யூ எனக்கு நடந்தது தானே, அது நான் நடந்தது தான் நான் சொல்கிறேன். I'm glad that same kind of journey, it means like you're not wasting time, whatever it is, for sure ஏதாச்சும் நடக்கும், அதான் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து போர்த்தொழிலோட நரேஷன் பற்றி பேசிட்டு இருந்தீங்க, and which reminds me there's like a fan question from one of our subscribers. Okay, so Anbu_Kavi அவங்க வந்து இந்த விஷயம் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நீளமாக போட்டிருந்தாலும் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஹவ் ஆல்சோ வண்டர்ட். விக்னேஷ் காட் அ காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் தனுஷ் சார் ஃபார் ஹிஸ் நரேஷன் ஸ்கில்ஸ். So make him explain how his narration works and how he narrates with background music playing in parallel. So what I want to add to this is, I have also always wondered, you know, when I talk to நம்ம filmmaker friends and all, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 2 hours நரேஷன் போச்சு, 3 hours நரேஷன் போச்சு, இப்படி இருக்கும் இங்கே பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் சொல்லுங்கள். ஹவு டஸ் திஸ் ப்ராசஸ் ஹேப்பன், லைக் ஹவு டஸ் தட் மீட்டிங் டேக் பிளேஸ், என்ன மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், 2-3 hours வந்து எப்படி ஒரு கதை சொல்லுவேங்க, கதைனா அப்படின்னா என்ன, சீனாவா எப்படின்னு. அண்ட் ஸோ do you take breaks, or tell me about this entire narration process and how you do it. See, I know a lot of filmmaker friends, and அதிலே வந்து நிறையா பேர் have different styles of narration. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நரேஷன் வந்து என்னன்னாக்க, imagine you are being a stand-up comedian. It is a performance art. Okay, so basically you have an audience and you have to engage them. அதுதான், that's how I approach it. ஒரு ஸ்டாண்டப் காமெடி எப்படி ஒரு ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணி ஹீஸ் என்கேஜிங் தமோ, நரேஷன்ன்றதும் அதே தான். ஸோ எனக்கு ஐ ப்ரிப்பேர் அ லாட், ஐ மெமரைஸ் த ஹோல் திங். ஸோ ஐ நோ எவ்ரி டயலாக் பை ஹார்ட்.
So when I'm narrating 99%, it's the full script, like with the dialogues. You know every dialogue by heart. Every dialogue I know by heart. Okay. அதாவது நரேஷனுக்கு இப்போ கேட்டிங்கன்னா சிலதெல்லாம் மறந்துருக்கும், பட் இல்லை இப்போ நரேஷன் அப்போ எவ்ரி திங் இஸ் பை ஹார்ட். பிகாஸ் எனக்கு என்னன்னாக்க நான் வந்து when you're narrating, right, when you're pitching, you're not just pitching the story to the person, be it an actor or a producer or anyone. You're also selling your belief in the material, and it's very difficult to turn down belief. அந்த பிலீஃப் வரணும்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிகிட்டு இருக்கும் போதே நான் வந்து லைட்டாக அப்படி பேப்பரை பார்த்துக்கிட்டே கதை சொல்கிறேன், இல்லை சார் ஒரு நிமிஷம் நான் அந்த சைடில் இருந்தால் எனக்கு வந்து I feel he is not prepared enough. It does not mean much to him அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் இருக்கக்கூடாதுன்றதுனால ஐ ப்ரிப்பேர் அ லாட். ஸோ எவ்ரிடே இப்போ நாளைக்கு நான் சப்போஸ் ஒரு ஹீரோக்கோ யாருக்கோ கதை சொல்கிறேன்னா, the previous evening I'll have a narration with a friend or a technician who's already on board. So that will become a warm up for me. ஸோ அதில் வந்து I'll make notes, இங்கெல்லாம் நீ சொதப்புற, இங்கெல்லாம் இதுவாகுது அதுன்ட்டு. அதை வச்சு I'll improve on my narration. ஸோ வந்து நரேட் பண்ணும்போது 100% கான்ஃபிடென்ட்டாக நரேட் பண்ணுன்றதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் திஸ் ஹோல் திங் அபவுட் மியூசிக் வந்து that is an idea that I got from my friend Sri Karthik, who's the director of Kanam and Okay Okay Jeevitham. ஸோ அவன் தான் வந்து எனக்கு ஓகே ஜீவிதம் கணம் நரேட் பண்ணும்போது மியூசிக் போட்டு நரேட் பண்ணால் I was like mesmerized. Like on speakers or something. இந்த ஸ்பீக்கர் இருக்கும், ஃபோன் இருக்கும், பிளேலிஸ்ட்லாம் ரெடியாக இருக்கும், அப்படியே சொல்லிட்டே இருப்பான் டக்குன்னு. அதெல்லாம் ப்ராக்டிஸ் தான். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னா முடிஞ்சது, ஃப்ளோ போச்சு. உங்களுக்கு தெரியாது எப்போ பாட்டு ஆரம்பிக்குதுன்னே. இப்படி கதை போயிட்டே இருக்கும் அப்படின்னா கரெக்டாக அந்த பீட்டில் கதையை எடுப்பான். அது வரைக்கும் லைட்டாக லூப் அடிச்சு பேசிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பயங்கரமாக இருந்தது. ஸோ அதுதான் நான் போர் தொழிலுக்கு பண்ணுறேன். போர்த்தொழில் என்னன்னா அது சஸ்பென்ஸ் மூட் பீஸ்ன்றதுனால அந்த மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னாக்க, ஸோ ஃபஸ்ட்டு தீம்ஸ் எடுத்துருவோம். இப்போ நரேட் பண்ணணும்னாச்சு இந்த சீக்வன்ஸுக்கு இந்த மியூசிக், இந்த இது மியூசிக்னு மியூசிக்கோடு நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் காமெடி ஆகிடும் நான் சிங்கில் இருந்ததுன்னா. பிகாஸ் தேர்ஸ் நோ, ஐ டோன்ட் ஹேவ் அன் அசிஸ்டன்ட் ஹூ இஸ் பிளேயிங், இட்ஸ் ஜஸ்ட் மீ வித் மை லேப்டாப். ஸோ எல்லாமே இட் கம்ஸ் டவுன் டு ப்ராக்டிஸ். யூ ஹேவ் டு பி தரோ, யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ், யூ ஹேவ் டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஹீஸ் டேக்கன் திஸ் மீட்டிங் சீரியஸ்லி அப்படின்ற ஒரு பிலீஃபு, அவன் அந்த கதையை நம்புகிறான் அப்படின்ற பிலீஃப் வந்து இருக்கும். வித் ப்ராக்டிஸ் ஒன்லி யூல் கெட் இட். தெர் ஆர் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஸ்வத்லாம் வந்துட்டு இஸ் வெரி ஸ்பான்டேனியஸ் பர்சன். இப்போ அஸ்வத்தை கூப்பிட்டு திடீர்னு யாராவது கதை சொல்லுனா ஹில் சே, இப்போ என்ன கேட்டால் சார் இன்றைக்கி இல்லை சார் நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் ஐ பை டைம் ப்ரிப்பேர் அண்ட் தென் கம். ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. சில பேர்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஐடியாஸ் வரும். எனக்குலாம் நான் இதுதான் ஸ்கிரிப்ட்னா இதுதான் நான் சொல்லுவேன். மேபி அங்கங்கே லைட்டாக மானே தேனே போடுனே ஒழிய ஐ டோன்ட் லைக் இம்ப்ரவைஸ் while I'm narrating. So it comes down to preparation, as simple as that. What is the flow of this narration like? In the sense, நீங்கள் சப்போஸ் ப்ரொடியூசர் இருக்காங்க, நீங்கள் வந்து மீட்டிங் வந்து யூ காட் த மீட்டிங் கரெக்ட் அட் திஸ் டைம் 4 PM லீலா பேலஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரு வரீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. டேரெக்டாக யூ கான்ட் ஸ்டார்ட் த ஸ்டோரி, ரைட்? ஐ எம் அஸ்யூமிங் டேரெக்டாக ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் தட் அந்த ஸ்டார்டிங் ஃபோர் பிளே ஆர் அந்த இதில்? ஐ டோன்ட் டூ நோ ஃபோர் பிளே. ஓகே. அதே மாதிரி இந்த நரேஷனில் அதே மாதிரி என்னன்னா இப்போ நம்ம இந்த 2 படமே நான் இட்ஸ் நாட் தேர் நாட் ஹை கான்செப்ட் ஃபிலிம்ஸ். ஓகே, இப்போ லவ் டுடே மாதிரினா நான் ஹை கான்செப்ட்லேயே உங்களுக்கு கேட்ச் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் போர் தொழிலில் லைனாக சொல்லணும்னா, சார் ஒரு சீரியல் கில்லர் சார் 2 போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க சார், நான் அப்படியே பார்ப்பாங்க, ஓ இது நான் பார்த்ததே இல்லை, இது எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னாங்க. ஸோ எனக்கு மை ஸ்ட்ரென்த் லைஸ் இன் த பிளே. ஸோ நான் ஃபுல் கதை சொன்னால் தான் என்னால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ போர் தொழில்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ½ an hour நரேட் பண்ணுங்கன்னு. நான் ஓகேன்ட்டு கூச்சமே இல்லாமல் 2 மணி நேரம் நரேட் பண்ணுவேன். ஐ மேக் ஷுர் தே டோன்ட் ஸ்டாப் மீ பிகாஸ் ஐ நோ தட் யூனோ தில் பி கேப்டிவேட்டட். ஸோ எனக்கு நான் ஃபுல்லாக தான் நான் சொல்லுவேன். ஃபுல்லானாக்க எவ்ரி சீன் வில் ஹேவ், இஃப் இட்ஸ் லைக் அ வெரி பேரலல் கட்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு மாண்டாஜ் மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் ஐ ஜஸ்ட் ஸ்கிம் த்ரூ, இது மாதிரி நடக்குது சார் அப்படின்ட்டு. கீ டயலாக்ஸ் ஐ சே, everything I'll say because I want you to know what you're getting into. I'm not leaving anything to your imagination. So வந்து அதே மாதிரி obviously the pressure is there. One thing that I'll tell before going into any narration is that okay, அவங்க பண்ணுறாங்க பண்ணலன்றது secondary. Let me show them a good time. You know, let me entertain them for 1.5 hours. You know, எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது, let me do that. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறாங்க பண்ணலன்றது secondary. So yeah. But are you introverta, extroverta, or you don't believe in in a mix only? Ambivert It takes time for me to warm up. Correct. But I'm very, very like open and
I have with my friends and close people. Yeah, pretty much. Okay. So, is there any example of like a narration gone bad or நிறைய distractions இருக்கும்? நிறைய இருக்கு. ஸோ பேசிக்காக போர் தொழில் வந்து ஐம் பிச்சிங். ஸோ I signed just a month before lockdown with E4. And then lockdown happened, nothing was happening. அதுக்கப்புறம் ஸ்லோவாக திங்ஸ் வரும்பொழுது அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் பாம்பேயில் they were looking into come to தமிழ் சினிமா. அப்போ E4ஓட they had gotten in touch. E4 had signed me, so they wanted to listen to the thing. So it was on Zoom. அங்கே என்ன சேலஞ்சுனா அங்கே யாருக்குமே தமிழ் தெரியாது. ஓகே, நான் இங்கிலீஷில் சொல்லணும். அண்ட் தேவர் வெரி ஸ்பெசிஃபிக் தட் ஒரு 1 ஹவர்க்குள்ளே சொல்லுங்கன்ட்டு. ஸோ இட் வாஸ் அ சேலஞ்ச். நான் வந்து அது டோட்டலாக இங்கிலீஷில் மாற்றி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டிங் போகுது, நல்ல நரேஷன், சூப்பர்ப் நரேஷன். எவ்ரி ஒன் இஸ் தேர் எக்ஸப்ட் ஃபார் மிஸ்டர் சமீர் நாயர் ஹூஸ் த CEO. இவங்க எல்லாம் ஓகேன்ட்டாங்க, எங்களுக்கு ஓகே. சமீர் சார் மட்டும் ஒரு 3 days ஒரு நரேஷன் கொடுத்துருங்க, தென் வில் டேக் இட் ஃபார்வர்ட். 3 days கூட 2 days சமீர் சார் இஸ் கம்மிங் இது. And all the other the guys who would listen to the previous narration were also in. அது I was not expecting. That suddenly it threw me off balance because அவங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியுன்ற போது எனக்கு சைக்கலாஜிக்கலாக it was not a fresh set of audience. அங்கேயே லைட்டாக நான் வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் ஆரம்பித்தேன். பார்த்தா கரெக்டாக இதே மாதிரி எலெக்ஷன் டைமு ஏப்ரலில் இதே மாதிரி இந்த ஓட்டு கேட்டு வந்தது. அதில் இந்த டிஸ்டர்பன்ஸு அது இதுன்னு எனக்கு ஒழுங்காகவே சொல்லலை. சொல்லி முடித்ததுக்கப்புறம் சமீர் வந்துட்டு ஸோ ஹூஸ் த கில்லர் அகெயின் அப்படின்னாரு. போச்சுரா முடிஞ்சது மேட்ரு. ஏன்னா அத்தனை வருஷம் கழிச்சு சரி இந்த படம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது சொதப்பிட்டிடா அப்படின்னு இருந்தது. தென் மிராக்குலஸ் திங் ஹேப்பன்ட் இஸ் லைக் ஹீ இஸ் லைக் ஓ அப்படியா, ஓகே திஸ் ஐம் நாட் ஸோ ஷுர் அபவுட் திஸ் பட் மை டீம் சூப்பர் எக்ஸைட்டட் அபவுட் திஸ் அண்ட் தே பீன் டாக்கிங் அபவுட் this for the past couple of days, let's do it அப்படின்னாரு. நான் நம்பவே இல்லை. It's not a separate conversation. Like 30 seconds later he says let's do it. Okay sir, thank you. அதான் நான் சொன்னேன்ல, like I don't know, somewhere if you've made a genuine attempt and you've it shows ஏதோ ஒரு ஹெல்ப். So is it usually like this? நீங்கள் ஃபுல்லாக சொல்லிட்டீங்க 2 hours or how much ever long it goes, நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே ஒவ்வொரு சீனாக டயலாக்லாம் சொல்லிட்டீங்க. நடுவில் வந்து அவங்க you might catch some of their micro expressions and all. Also no, definitely you are feeding off of their energy also. So if someone is like கொஞ்சம் லேட்டாக வால்யூம் ஏற்றுவேன் நான். ஓகே, ஒரு ஸ்நாக்ஸ் வருது, ஒரு கோக்கு ட்ரிங்க் அந்த மாதிரி ஏதாச்சும் adapt dance around all those things, but you will continue, you won't stop. பாட்டவே மாட்டாங்க. ஓகே, சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து do they usually say yes on the spot or they like okay கொஞ்சம் give me some time அந்த மாதிரின்னு? Because it's a story, no? கரெக்ட். இது வரைக்குமே எஸ் அண்ட் நோ வந்து இமீடியட்டாக தான் எனக்கு வந்திருக்கு. இல்லைன்னா யூ கேன் ரீட் த ரூம், யூ நோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது தெரிஞ்சிடும். பட் இந்த மாதிரி இப்போ சமீர் நாயர் கூட நடந்த மேட்ரு, அது மாதிரி என்னோட E4க்கு நரேஷன் ஒன்று இருந்தது. அதில் வந்து CV சாரதி சார் இது. ஸோ அவர் என்னன்னா கண்ணை மூடிட்டு தான் கதை கேட்பார். எனக்கு என்னன்னா அவர் தூங்கிட்டாரா கேட்குறாரா அப்படின்னு. இன்டர்வெல்லாம் முடிஞ்சு அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன். கிட்ட போயிட்டு சார் அப்படின்னேன். அவரும் அதே தான் ஆச்சு. ஸோ ஜேக்ஸ் பெஜாய் மை மியூசிக் டைரக்டர் செட் அப் த மீட்டிங். ஸோ ஐ எம் அ வெரி லைக் அ மார்னிங் பர்சன். ஓகே, அவர் சாரதி வந்து என்னை 10 மணிக்கு வர சொல்ல எங்கள் நைட்டு வீட்டுக்கு. நான் அதுக்குன்னு மத்தியானம்லாம் தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறேன். போய் கதை சொன்னால் இந்த மாதிரி இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறமும் அவரை லைட்டாக தட்டி தான் எழுப்பினேன். படம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு லைட்டாக தட்டி தான் எழுப்பினேன். அப்புறம் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு 2-2:30 மணிக்கு அந்த வள்ளூர் கோட்டத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். என்னடா இது அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலைல கால் ஜேக்ஸ், எப்படி ப்ரோ போச்சு அப்படின்னாரு. ப்ரோ தெரில ப்ரோ, தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஏன்னா ஜேக்ஸ் ரியலி லவ் த திங் அண்ட் ஹி இஸ் லைக் சாம்பியனிங், ஹி இஸ் டெல்லிங் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் இந்த கதையை கேளுங்கன்னு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் ப்ரோ என்னன்னு தெரியல எனக்கு, சரிங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு. அவர் பேசிட்டு ஹி கால் பேக், ப்ரோ அவர் பிடிச்சிருக்குன்றார் ப்ரோ அப்படின்னா. அப்படியே சொல்கிறீங்க? அவன் ப்ரோ ஹி சேஸ் யூ வாண்ட் டு மேக் லைக் அ கிளாஸியர் வெர்ஷன் ஆஃப் ராட்சசன் அப்படின்னாரு. ஓ அந்தளவுக்கு புரிஞ்சதே அப்படின்னு. பஞ்சதந்திரம் மாதிரி அந்தளவுக்கு புரிஞ்சது இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய வியர்ட் ஸ்டஃப் அந்த நரேஷனில் வந்து யூ மீட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ், யூ வில் ஃபேஸ் ரிஜெக்ஷன்ஸ், லைக் பீப்புள் நாட் பீயிங் இன்ட்ரெஸ்டட், எல்லாமே A to Z எவ்ரி திங் யூ சி.
பட் நம்ம என்னென்னா நம்ம இன்றைக்கி இந்த கதை சொல்ல வந்தோம், கட்டி போட்டாவது கதை சொல்லிட்டு தான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தான் அப்ரோச். லெட்ஸ் லுக் அட் டூ பீப்புள். ஓகே, டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள். ஒருத்தர் வந்து ஹீஸ் லைக் வெரி 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 டேலண்டட். ஓகே ஓகே, ஸ்டோரி டெல்லிங், ஸ்கிரிப்டிங்லாம் பயங்கரம். ஆனால் நரேஷன் வந்து சம் பீப்புள் காண்ட் டு இட். வராது. ஓகே, கரெக்ட் தான். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் பர்சன். சரி, இவங்களுக்கே வச்சுக்கலாம். ஓகே, திஸ் பர்சன் இஸ் லைக் extremely talented, writing, everything is great, he can pull it off and all that, but இந்த நரேஷனில் ஒரு மைனஸ் இருந்ததுன்னா வாட் வுட் யூ டெல் தட் பர்சன் டு பி ப்ரிப்பேர்ட் வித்? அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும், கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக அது தெரிய தான் செய்யும். ஓகே, அது எக்ஸ்பிரஷன்ஸோ இல்லை கொஞ்சம் திணறுவாங்க. சம் பீப்புள் மைட் ஸ்டாமர் அண்ட் ஆல் தட். வாட் வுட் யூ டெல் தட் பர்சன் அபவுட் ஹவு டு மேக் தட் ஹேப்பன்? Like genuine, see, if you ask me, there are certain aspects of filmmaking that I'm not very comfortable with, especially எனக்கு இந்த சோஷியல் மீடியா வந்து கொஞ்சம் வீக் தான். நான் போஸ்ட் போடுறது, இது பண்ணுறது, மென்ஷன் பண்ணுறது, டேக் பண்ணுறது, இன்டர்வியூஸ் எம் ஓகே, இட்ஸ் Q&A இஸ் ஓகே, பட் நானாக ஏதாவது பேசி போடணும் அப்படின்றதுலாம் எனக்கு அவ்வளோவா பெருசாக வராது. பட் என்ன, யூ somewhere you have to accept that it's part of the job, that's what you have signed up for. போது if you're lacking in it, of course you put in that extra effort. And நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் பண்ண முடியலையே அப்படின்றது வந்து தெரில. தென் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப் மோர் கிளியர்லி or get someone else to narrate it for you. That's possible? That is possible. Like a lot of, generally if that person is your writer, then it makes sense. இல்லை இன்னொருத்தர் வரானா என்ன ஆகுனா, சம்வேர் அந்த கான்ஃபிடன்ஸ் போய்டும். ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்குறாருன்னா, என்ன இன்னொருத்தரை கூட்டினு வந்து கதை சொல்கிறான், படம் செட்டில் யார் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இல்லைனா யூ ஹாவ் டு பி ரியலி குட் அட் ரைட்டிங். At writing, I'm not talking about the structure of screenplay, about how your choice of words. இங்கே படித்தாலே அந்த இமேஜஸ் வரணும், டிஸ்கிரிப்டிவாக இல்லாமல் சினிமேட்டிக்காக எழுத தெரிஞ்சிடணும். இப்போ அது இல்லைனா யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் திஸ். ஸோ தட் சரி, நீங்கள் இது படிச்சிங்கனாலே நான் நரேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இது ரெண்டு தான் ஒரே வழி. இல்லைனா யூ மேக் அ பைலட் அண்ட் கிவ் தம் அ டேஸ்ட். ஓகே, இந்த மாதிரி தான் நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ தீஸ் ஆர் த லிமிட்டட் டூல்ஸ் தட் யூ ஹேவ். பட் ஆனால் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு அந்த ஆர்டிகுலேஷன்ன்றது நரேஷன் மட்டும் கிடையாது. I think it's a very very essential thing, for you to நல்லா பேச வரணும். What if you take the entire screenplay, அதை வந்து நீங்கள் ஒரு அனிமேட்டட் ஃபில்மாக நீங்கள் பண்ணிட்டீங்க வித் ஃபுல், இப்போ ஏஐலாம் வந்துருச்சு. ஸோ விஷுவல்ஸ் இஸ் நாட் த ப்ராப்ளம். பேக்ரவுண்டில் வந்து when you are at home, maybe in your phone or studio or something, maybe that person is very confident when there's like a script in front of him on full dialogue modulation which are lump. Will that something like that help in our industry, or they will still prefer to sit in front of you and hear the story? I think they'd still prefer that, because it's end of the day, it's based on trust and it's based on instinct ன்ற போது. இப்போ நான் ஒருத்தரோடைய ட்ராவல் பண்ணுறேன்னு வரும்பொழுது I think they would like to know that person, and it's one of those என்ன சொல்கிறது parameters to judge a person by. The first thing is the narration, like how confident they are, like எப்படி அவங்க கதை சொல்கிறாங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றதுலாம். I think அது வந்து you have to work on itன்றது தான் என்னோட இது. there is no work around. I mean கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் சொல்லுவார், எனக்கு நரேட் பண்ண வராது அப்படின்ட்டு. அவர் புக்கை இப்போ ஏதோ சொன்னார், இப்போ ஜிகர்தண்டா கதை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் சித்தார்த் வந்து இல்லை நீ கூட நான் படிச்சுட்டே சொல்கிறேன் அப்படின்னு. சிலருக்கு அது they can get away with it, பட் அது வந்து ஒரு எசென்ஷியல் திங்னு தான் எனக்கு தோணுது. Narration முன்னாடி, let's backtrack a little bit. This is also a question from one of our subscribers. Okay. They've asked about the writing process and specifically about உங்களோட collaboration with Alfred, right? How does this collaboration happen? Okay, like where does it start? And the discussion எந்த மாதிரி இருக்கும்? அதுக்கப்புறம் when you actually sit down to write, take me through what is that setting, that room like? What is there music playing? Is there light coming in? What is that entire setup like? அதுக்கப்புறம் வந்து back and forth, what kind of clashes and all happen? Because end of the day you have to take the call. Correct. Whether it's working or not. Because I'm directing it. Yeah. Right. So tell me about this particular process. So I'll tell you both the films. இப்போ போர்த்தொழில் பொறுத்த வரைக்கும் the initial ஒரு ஐடியான்றது ஒரு 1 pager வந்து ஆல்ஃப்ரெட் வந்து என்கிட்ட சொல்கிறாரு. அந்த மாதிரி என்னென்னா both of us get ideas. இப்போ இந்த ஐடியா வந்து நான் like I've mentioned in a few interviews, ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் வந்து ஐடியானு. ஸோ யாருக்கு ஐடியா இருக்கோ வில் பிச் டு தி அதர் பர்சன். அங்கே வந்து 2 பேர்த்துக்கும் எக்ஸைட் ஆகுது
அப்படின்னா அது ஒரு ஒரு 1 வீக் டிஸ்கஷன் போகும். இது பொட்டென்ஷியல் இருக்கா, இது கேட்கும் போதே இஸ் இட் ஸ்பார்க்கிங் நியூ ஐடியாஸ், நியூ சீன்ஸ் அப்படின்னாக்கா ஓகே இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா then what we do is this is the figuring out phase. Okay, that goes on for about 4 or 5 months. இது யூஸ்வலாக இந்த 2 படத்துக்கும் we do it out of coffee shops. Okay, I think we'll do it, that's how we'll do it moving forward also. It's something about coffee shops, you know. GVM effect. You know, you have distractions and then you can get back to work, you know, something about it. இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 hours உட்காருவோம். So wherein we are just blindly talking about the subject matter. சும்மா என்ன மாதிரி பேசுவோம்னாக்கா ஓகே இதுதான் ஐடியானாக்கா இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கலாம், இன்டர்வெல் இப்படி இருக்கலாம், இப்படி ஒரு ரிவர்சல் கொடுக்கலாம், இப்படி ஒரு இமேஜ் இருக்கலாம், படத்தை இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரேண்டமாக வி த்ரோ ஆல் த குட் ஐடியாஸ். இது இப்போ ஒரு கோலை போடுறதுக்கு புள்ளி வைக்கிற மாதிரி வச்சுங்களேன், சின்ன 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 பீசஸாக அப்படி கலெக்ட் ஆகும். ஸோ பை 4-5 months you have many pieces. So where do you document all this? I have like a எவர்நோட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் பண்ணிப்பேன். அதில் என்ன சின்ன சின்ன நோட் புக்ஸ் வச்சுப்பேன், லைக் கேரக்டர் ஐடியாஸ், சீன் ஐடியாஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இல் பி a mess. ஸோ நான் 4 hour நான் பண்ணுறேன்னா ஐ கோ ஹோம், ஐ ஸ்பெண்ட் an hour to categorize it, டேட், டைம் ஸ்டாம்ப்லாம் போட்டு வச்சுப்பேன். வெரி ஆர்கனைஸ்ட் இன் தட் வே. ஸோ இது பண்ணும்போது பண்ண என்ன ஆகும்னா இது இந்த கேஆஸ்லேருந்து ஒரு ஆர்டர் வந்து எமர்ஜ் ஆகும் நம்மள அறியாமலே. தென் as time progresses it's no longer random. Specifically you start thinking okay இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது, இது எப்படி பண்ணலான்னு. அண்ட் பிஃபோர் யூ நோ யூ கெட் அ ஸ்ட்ரக்சர். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ போர்த்தொழில் படத்தில் உட்காந்து பண்ணும்போது ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் சீன்ஸ் தட் வி கேம் அப் வித் வாஸ் தட் டுவர்ட்ஸ் த எண்டில் அசோக் செல்வன் வந்துட்டு அந்த ஒரு காஃபி ஷாப்பில் கேட்பான் அந்த இவன் எங்கே உட்காந்துருந்தான்னு. ஹில் சேஸ் அந்த டேபிள் உட்காந்துருந்தாருன்னு. ஸோ he'll go sit in one chair and then see, then there'll be a mix up, then he'll come back, sit on the opposite chair and see something else. இது நாங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஏதோ சொல்கிறேன் செமையாக இருக்குல்ல அதுன்ட்டு நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அவர் வந்து என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா இல்லை இங்கே அப்படின்ட்டு அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஐடியா வருது, இந்த மாதிரி ஒரு சீன் இருந்தால் எப்படி இருக்கும், அவன் இங்கேருந்து பார்த்தான்னு நினச்சிக்கிறான், ஆனால் டேபிள் ஒன்று தான், இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் வேறு அப்படின்னும் போது இது நல்லா இருக்கே, இது ஒரு சீனாக வைக்கலாம். இப்போது நம்ம இவ்வளோ படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால நம்ம அறிவு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு சீனுன்றது டெஃபினட்டாக எங்கேயோ செகண்ட் ஹாஃபில் தான் வருவோம், ஃபஸ்ட் ஹாஃபில் வைக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லாட்டிங்கும் ஹேப்பன்ஸ். இது ஃபஸ்ட் ஹாஃப் சீன், இது செகண்ட் ஹாஃப் சீன், இது இன்ட்ரடக்ஷன் சீன், இது ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு நாள் 3-4 hours நாங்கள் உட்காரோன்னா ரெஸ்ட் ஆஃப் த டே ஹீ இஸ் வாட்சிங் சம்திங், ரீடிங் சம்திங், வி கம் லிட்டில் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் செஷன். ஸோ இந்த மாதிரி வி பில்ட் அ மெஸ். Once this mess is built, now we try to organize it. இது வரைக்கும் from the heart. This part is more analytical. இப்போ வந்து ஓகே எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், இதுதான் அந்த ஸ்டெப் அவுட்லைன் அப்படின்னு சொல்கிற மேட்டர். இது வந்து ஒரு 150-200 pagesக்கு இருக்கும். ஸோ யூ கெட் த என்டையர் ஆல் த சீன்ஸ், வாட்ஸ் ஹேப்பனிங் த சீன்ஸ். நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது சில டம்மி டயலாக்லாம் வந்து விடும், நல்லாயிருக்கும், அதெல்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்டர். ஸோ we have a version of the film now. So this takes about 6 months வச்சுங்களேன். Then what we do is இதை வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். ஸோ போத் த ஃபிலிம்ஸ் வாட் வி யூஸ்வலி வி கோ ஆஃப் டு ஏற்காடு ஒரு ஏலகிரி ஒரு சம்வேர், வி கோ தேர் ஃபார் அபவுட் 14 days. ஏன்னா சென்னையில் இருந்தால் ஏதாவது வேலை கெட்டுரும், யாராவது வேலை வரும், அது வரும், ஏதாவது வில் ஃபைண்ட் அன் எக்ஸ்கியூஸ். ஸோ அங்கே கேட்க வந்துடும், ஏதாவது வந்துடும். ஸோ அதனால் அங்கே வில் கோ சம் பிளேஸ் வேர் திஸ் நோ டவர். ஒரு 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 ஆக்சுவலாக கரெக்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 days ஃபஸ்ட்டு போவோம். அந்த 10 days வில் ஃபினிஷ் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். தட் 10 days வி டூ நத்திங் எல்ஸ், ஜஸ்ட் ரைட். காலையில் எழுந்து நைட் வரைக்கும் எழுதி நைட் ஒரு படம் பார்த்துட்டு தூங்கிடுவோம். டைம் வி கெட் அப் அட் அபவுட் 7 o'clock or something. Immediately start working. Breakfast half an hour, 1 hour. Then start writing. Lunch, small nap. Then start writing. Nap, okay. Nap necessary, compulsory. Because you get exhausted and keep thinking. முடிஞ்சது டின்னர் முடிஞ்சோன்னு ஒரு படம், நைட்டு தூங்கிடும். நீங்கள் இது நான் ஏன் ஒரு இன்டரப்ட் பண்ணுறேன் ஸ்லைட்டாக. நான் இவர்கிட்ட பேசியிருந்தேன், பிரேம்குமார் டைரக்டர், 96 டைரக்டர். ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், இது பார்த்தீங்களா, மாட்டி சுப்ரீம் பார்த்துட்டிங்களா, செம்மையாக இருக்குன்னு. என்ன படம் கேட்டார். இல்லை சூப்பராக இருக்குது, போய் பாருங்கள் டைம் கிடைக்குமா. இல்லை நல்ல படமா, செம்ம படம். நல்ல படம்னா நான் இப்போ பார்க்க மாட்டேன், ஏன்னா ஐ எம் ரைட்டிங் சம்திங். இஃப் ஐ வாட்ச், நான் ஒரு நல்ல படம் பார்த்தேன்னா அந்த ஒரு இது கெட்டுரும், அதோட சாயல் வந்து என் மேலே எடுத்துரும். இல்லை நான் எழுதுறது வந்து எனக்கு குப்பை மாதிரி இருக்கும். ஸோ அதனால் how do you balance that when you're watching something, or do you watch அந்த ஜோன்லேயே இருக்கிற சில படம் பார்ப்பீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் கம்ப்ளீட் ஆப்போசிட்? லைக் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் do you watch during that time?
அது அன்னைக்கு தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். அன்றைக்கி மத்தியானமாக ஏதாவது இன்னைக்கு என்ன படம் பார்க்கலாம். அதுக்கே டைம் போகல, நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. இதில் அங்கே நெட்டெல்லாம் இருக்காது, எங்கள் ஹார்ட் டிரைவில் என்ன இருக்கோ அதுதான். ஸோ அது ஜென்ரலாக பார்த்த படமாக இருக்கும், ஏதாவது ஆல்ரெடி பார்த்து ஏதாவது சும்மா இதெல்லாம் பார்க்கும்போது கெசினோலாம் பார்த்துருந்தோம். கெசினோ, இந்த ட்ராக்டு கிராஸ் கான்க்ரீட்னு ஒரு படம் இருந்தது, அதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். பிரில்லியன்ட் ஃபிலிம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அது வேறு எதனா ஐடியாஸ் தோணும், அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி பெருசாக, ஏன்னா பை திஸ் டைம் த ஸ்டோரி இஸ் ஆல்ரெடி ஃபார்ம்டு. வாட் வி பேசிக்லி டூயிங் இஸ் ஸ்ட்ரக்சரிங் த சீன்ஸ், எலிமினேட்டிங் த ஜங்க், கம்மிங் அப் த டயலாக்ஸ். ஸோ இந்த டயலாக் எழுதும்போது பிரேக் இல்லாமல் பண்ணும்போது அந்த சின்டாக்ஸில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒரு கேரக்டர் இப்படி பேச ஆரம்பிச்சு நம்ம அந்த 10 நாள் அந்த ஜோன்லேயே இருந்தால் தான் அதில் மாறாது. இப்போ நம்ம பிரேக் விட்டோன்னா அந்த கேரக்டரோட டோனு அந்த ஒரு கனெக்ஷன் வந்து போய்டுன்றதுனால. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ரைட். ஸோ வி ஃபினிஷ் த ஃபர்ஸ்ட் ஹாஃப், கம் பேக் டு சென்னை, ஒரு 3-4 days ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் எதனா இருக்கும், முடிச்சுட்டு திரும்ப ஒரு 10 நாள் அதே ரிப்பீட். வீட்டில் என்ன சொல்லிட்டு போவீங்க? இல்லை சொல்லுவீங்க, இந்த படத்துக்கு பிரச்சனை இல்லை, ஆப்வியஸாக நம்ம இதான் வேலைன்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இதில் வந்து அதான் நான் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், இப்போ லைக் அன்லெஸ் அன்டில் யூ மேக் இட் நோ ஆல் தட் ஸ்ட்ரகிள், ஹார்ட் ஒர்க், வாட் எவர் யூ டூ வில் சீம் மீனிங்லெஸ் ஃப்ரம் அவுட் சைட். என்ன ஏதோ வரான் போகிறான் எழுதுறான் என்ன அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. ஸோ அந்த தட் சப்போர்ட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ பொறுத்தவரைக்கும் நான் எழுத போகிறேன்னு சொல்லுவேன், என்ன எழுத போகிறேன்னு தான் இருவான், சரி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு வரது தான். ஸோ தட்ஸ் ஹவ். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் யுவர் டிராஃப்ட் இஸ் டன். ஓகே, யுவர் டிராஃப்ட் இஸ் டன். இப்போ என்ன பண்ணோம், ஐ கம் பேக், ஐ டேக் அ பிட் ஆஃப் பிரேக். வசதிக்கு இருப்ப நல்ல கொஞ்சம் அப்போ டைம் இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒரு 2-3 weeks, இல்லை இமீடியட்டாக வி ஹவ் டு மூவ்னா ஒரு 1 week. தென் வில் ரீட் அகேன் இண்டிவிஜுவலாக, வில் மேக் நோட்ஸ், வி கம் பேக், டிஸ்கஸ், மேக் ஒன் டிராஃப்ட். தட் பிகம்ஸ் த ஃபஸ்ட் டிராஃப்ட். அது வந்து 0 draft. இது நாங்கள் ஊரில் போய் பண்ணது ஃபஸ்ட் டிராஃப்ட். இப்போ என்ன பண்ணால் ஐ ஹவ் லைக் சம் செலக்ட் 15 people வேர் ஐ ஷேர் த இது. இந்த 15 people நான் எடுத்தோடனே 15 பேருக்கு அனுப்ப மாட்டேன். ஐ கேட்டகரைஸ் இட், ஃபர்ஸ்ட் பாஸ், செகண்ட் பாஸ், தேர்ட் பாஸ். ஏன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா அந்த சேஞ்ச் ஒர்க் ஆகுதான்னு கேட்குறதுக்கு நான் வேறு இடத்துக்கு போகணும். படித்தவங்ககிட்டே கேட்டால் தே கான்ட் ஜட்ஜ் அப்படின்னால. ஸோ இந்த இடத்துல ஐ எம் வெரி ஓப்பன், லைக் ஐ ஓப்பன் த டோர்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வாங்குவேன். அஃபெண்ட் ஆகாமல், டிஃபென்சிவ் ஆகாமல், ஐ வில் டேக் ஆல் த இன்புட். தென் வி செட் இது பண்ணிவிட்டு அட் வாட் எவர் ஸ்டேஜ் வி ஃபீல் வி கம்ஃபர்டபுள் வில் ஸ்டார்ட் பிச்சிங். அதுக்கப்புறமும் ஃபீட்பேக் வரும். ஸோ ஒரு டிராஃப்ட் போகும், லொக்கேஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு டிராஃப்ட் மாறும், ஆக்டர்ஸ் உள்ளே வரும்போது ஒரு டிராஃப்ட் மாறும். ஸோ இது மாதிரி கீப் ஒர்க்கிங் டில் த ஷூட். வாட் இஸ் த ஷார்ட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 0 draft அண்ட் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்? ஸோ 0 draft இஸ் பேசிக்லி இட்ஸ் அன் அடாப்டேஷன் ஆஃப் த ஸ்டெப் அவுட்லைன். ஸோ அங்கே பெருசாக நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்க மாட்டோம். லைக் பேஜ் லிமிட் ஏறுது, 30 நிமிஷம் ஆச்சு, இன்னும் நம்ம இதுக்குள்ளே வரலையே அப்படின்ற மாதிரி. இது பேசிக்காக என்னென்னா செல்ஃப் கிரிட்டிக்கலாக இருக்கும்போது என்னென்னா அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து கொஞ்சம் ஹேம்பர் ஆகும். அது ஆகக்கூடாதுன்றதுனால யூ ஜஸ்ட் புட் எவ்ரி திங் அவுட். இங்கே வந்து எதுவுமே ஃபில்டர் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதில் ஒரு மேஜிக் நடக்குன்றதுனால. ஸோ திஸ் நோ மச் ஆஃப் சென்சரிங் தேர். ஸோ வி ஜஸ்ட் ஓகே இருக்கா, எழுதலாம், இன்னும் ஒரு நல்ல டைலாக் 4 dialogue இருக்குள்ளே போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக உட்காந்து டைட்டன் த ஸ்கிரிப்ட். அண்ட் ஹவு டிட் யூ மீட் ஆல்ஃப்ரெட்? லைக் ஆல்ஃப்ரெட் வந்து நான் வந்து காலேஜ் முடித்தோடனே எனக்கு அதே தான், ஐ காட் பிளேஸ்ட் இன் CTS Infosysனா. But I didn't want to work there. I wanted to go to film school. But I at that point மேபி நான் வீட்டில் கேட்டு நான் விட்டுருப்பாங்களா இருக்கும், எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருந்தது. ஸோ வேலைக்கு போயிடலாம் அப்படி. நாட் தட் தேவர் டிபெண்டன்ட் ஆன் த இன்கம் தான் ஒன்றுமே, நாட் தட் ஐ வாஸ் மேக்கிங் மச் as well. பட் என்னமோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு புதிய தலைமுறையில் நான் சேர்ந்தேன். அங்கே புதிய தலைமுறையில் எப்படி இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து CTS TCSக்கு வேலைக்கு எடுக்கிறாங்களோ, புதிய தலைமுறை ரெக்ரூட்டட் ஃப்ரம் LV Prasad Film and Television Academy. ஸோ அங்கே ஐ met a lot of film graduates. அதில் ஆல்ஃப்ரெட் was one of them. So I was working with him, like under him rather. He was my associate producer, I was the assistant producer. That's how I met him. So அப்போ we started working together. அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆச்சு. Then we working. At one point we suddenly thought, okay, why not? What was the first thing you collaborated on before Porthoil? சின்ன for the programs that we were doing, சின்ன stuff we were doing. Porthoil தான் ஃபர்ஸ்ட். அது முன்னாடி ஐடியாஸ்லாம் பேசிட்டு இருப்போம், Porthoil தான் எழுத ஆரம்பிக்கலாம்னு. Would you prefer that this writer who you're collaborating with is a friend or is someone you met purely professionally? I think it is very essential that you have a relationship with your writer. And a lot of my filmmaker friends keep asking, ரைட்டர் இருந்தால் சொல்லு, இது ஆல் கான்ஸ்டன்ட்லி சர்ச்சிங். ஆனால் என்னமோ தெரியல, அந்த தட் மேரேஜ் இஸ் நாட் ஹேப்பனிங் ஃபார் எவ்ரி ஒன். எனக்கு என்னன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் தட் வி காட் டு நோ ஈச் அதர் வித்தவுட், இட் வாஸ் நாட் டிரான்சாக்ஷனல்.
when we met for the first time. அண்ட் அப்படியே ஸ்லோவாக லைக் எங்களோட வேர்ல்ட் வியூவாக இருக்கட்டும், டேஸ்ட் அண்ட் சினிமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் வி டேக் த டெசிஷன் தட் யூனோ ஐ திங்க் தட் இஸ் ஹெல்ப்ட் திஸ் ஹோல் திங்னு எனக்கு தோணுது. பட் டோன்ட் கிளாஷஸ் அண்ட் ஆல் ஹேப்பன் பேக் அண்ட் ஃபோர்த் லைக் கிரியேட் ஓகே இந்த கேரக்டர் வந்து இது பண்ணுறான், இது அவன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஹவு டு யூ டீல் வித் தட் அண்ட் இஸ் தேர் அ சான்ஸ் ஆஃப் இட் கோயிங் அ லிட்டில் பர்சனல்? பிகாஸ் ஐ டோன்ட் நோ, மேபி இட்ஸ் அ மேல் திங். ஓகே, இவன் என்ன சொல்கிறான் அந்த அந்த மாதிரிலாம் நடக்குமா? இல்லை சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த ஈகோஸ் ஹேஸ் டு பி ஆஃப் த டேபிள். எங்களுக்கு பேசிக் ஃபிலாசபி என்னென்னா, whenever I come up with the idea or he comes up with the idea, the other person is supposed to play the devil's advocate. Meaning he has to attack the idea. அதுதான் டிஃபால்ட் செட்டிங்கே. ஸோ இன்டென்ஷன் இட் செல்ஃப் அட்டாக் பண்ணு. இது we not coming up together, we are challenging each other so that the bad stuff gets eliminated. ஸோ அதுதான் வந்து மெயின். ரெண்டு பேராக சேர்ந்து எழுதும் போது என்ன ஆகும்னா, the bad stuff gets eliminated quicker. இல்லைன்னா நம்ம எழுதுறோன்னா இது நல்லா இல்லைன்னு தெரியறதுக்கே ஒரு நேரம் ஆகும். இது என்ன ஆகுதுன்னா டக்குன்னு இது. ஸோ அதில் வந்து ஈகோன்றதே கிடையாது. இப்போ ரெண்டு பேருமே கன்வின்ஸ் ஆனால் தான் அது வந்து கதைக்குள்ளே வைப்போம். ஸோ தட் இஸ் ஹவு வீவ் ஒர்க். அண்ட் அஃப்கோர்ஸ் சில விஷயங்கள், சில ப்ராக்டிக்கல் விஷயங்கள் வந்து சின்ஸ் ஐம் கோன் பி டைரக்டிங் இட்டதுனால ஐ வில் டேக் அ கால். இது போதும், இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு, இதுக்கு மேலே நமக்கு பட்ஜெட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் I'll take a call on those things. Yeah, based on what you've said, no, and I want to take little step away from the film, from our industry itself. Ana neenga the idea of collaborating with a writer, that is one thing. Then casting a few members, okay, whether it's Mamita Baiju, it's Jairam, Suraj Venjanamodu. So all of these people, right? Everyone is from the Malayalam film industry, right? What is your take, or what do you feel about the Malayalam industry? What do you like about them? What is something that you want to steal from that industry? See, எனக்கு ஜென்ரலாக மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஒன் திங் தட் ஐம் வெரி like look up to them is that the way they cross pollinate, you know, like meaning cross work. லைக் எப்படின்னா, ஒரு படத்துடைய டைரக்டர் வந்து இன்னொரு படத்தில் ஆக்டராக இருக்கிறது, ஒரு ரைட்டர் வந்து இதில் நடிக்கிறாரு, யூனோ, தே ஜஸ்ட் லைக் work across, you know, there's no camp as such. So everyone works with everybody. And overall the general sensibility and the camaraderie in the industry, இந்த விஷயம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜென்ரலாக அவங்க ஆக்டிங் மீட்டர்ன்றதும் எனக்கு என்னமோ there's lot more honesty, லைக் பேஸ்லைன் நான் சொல்கிறேன்னா இங்கேயும் இருக்குது, இல்லைன்னு இல்லை, பட் you can find more honest and rooted performances there. More grounded and realistic. Grounded, realistic. அந்த கிராஸ் பாலினேஷனோட எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? இல்லை, லைக் இப்போ எதுவுமே இல்லை. நான் இப்போ மஞ்சுமெல் பாய்ஸில் பார்த்தா அது so many actors, டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவர் கேட்டால் அவர் டேரக்டரோட தம்பின்றாங்க, இவர் அவரோட இதுன்றாங்க. இந்த டிரைவர் வந்து ஐ திங்க் காலித் ரஹ்மான், அவர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி யூனோ, லைக் பீப்புள் கம் அண்ட் ஹெல்ப் ஈச் அதர் அவுட், they'll produce each other's films. ரைஃபிள் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா யூனோ அந்த மாதிரி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான். ஸோ அதுதான் நான் மீன் பண்ணுறேன். இங்கே இருக்காங்க, இங்கே நம்மளதுலேயும் இருக்குது. லைக் வி அட்லீஸ்ட் லைக் என் கூட படம் பண்ணவங்கலாம் we are constantly in touch, we exchange scripts, we're talking to each other, அதெல்லாமே இருக்குது. பட் இன்னுமே அந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் தோணும். I think it's all changing with your generation only. I mean, our generation. I think previously maybe எப்படி எனக்கு தெரியல, ஆனால் now maybe because you all been in the same college-ஆ இருக்கலாம், or same time-ல people have entered the industry, maybe newer ideas. வந்து வெற்றி சார், ராம் சார், மிஷ்கின் சார், you know, they all, you know, collaborate. And I think the other directors also, they constantly meet. பட் என்ன அது க்ரியேட்டிவாகவும் அப்படியே அந்த எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. Back to the film, right? What is that night before the first day of shoot like? And is there a difference between that night before first day of shoot of Porthodil and Kara? It is, I'll tell you very honestly, the night before any shoot is anxious for me. ஏன்னா that anxietyன்றது எனக்கு டெஃபினட்டாகவே இருக்கும். ஏன்னா ஐ திங்க் கம்ஸ் ஃப்ரம் பிளேஸ் தட் யூ கேர் அபவுட் தி அவுட்புட். சொதப்பிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், நம்மளை நம்பி தான் வராங்க எல்லாரும், நம்ம போய்ட்டு ஏதாவது தலையை சொரிஞ்சிட்டு நிற்கக்கூடாது. ஐ திங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் தட் பிளேஸ். எனக்கு என்னென்னா அந்த ஃபியர் தான் என்னோடய ஃபியூவலும் கூட. ஸோ அது வந்து அது எனக்கு பயம் இல்லைனா தான் எனக்கு பயம் வரும்.
என்ன பதட்டம் இல்லாமல் இருக்கே அப்படின்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஒரு பயம் வரும். ஸோ அதனால தட் இஸ் தேர் அண்ட் ஐவ் லேர்ன் டு லிவ் வித் இட். ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ், திஸ் வாட் யூ சைன்ட் அப். போய் அந்த கார் செட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் வந்து ஐ கேன் ஹியர் மை ஹார்ட் பீட். ஏன்னா இறங்கினா ஒரு 10-15 பேர் த வெயிட்டிங் ஃபார் ஆன்சர்ஸ், தி லுக்கிங் அட் யூ. யூ ஹேவ் டு இமீடியட்லி இறங்கின உடனே அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பட் என்னென்னா அப்படியே யூ கோ வித் த ஃப்ளோ. ஒரு 1 hour கொஞ்சம் நர்வ்ஸ்லாம் கொஞ்சம் காம் ஆகிடும். This is the night before the shoot இல்ல the day of the shoot? Day of the shoot. Night before the shoot இருக்குது. அந்த கார் செட்டுக்குள்ளே வருதுல, அப்போ தான் வந்து I generally listen to some music. I have like a few songs. What music do you listen to? நான் இந்த படத்துக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பவர் ஹவுஸ் தான் கேட்டிருந்தேன். நான் கூலி அது எப்படின்னா நான் ஏதோ கேட்டுட்டு இருப்பேன். கரெக்டாக செட்டுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இருக்கணும் போது ஒரு பம்ப் பண்ணணும், எப்படியாச்சும் அது ஃபேக்காச்சு ஒரு கிரியேட் பண்ணணும். And what else do you do for prep? I'm assuming script is there. Actors are going to come tomorrow. They're going to arrive on set and the marilam. You are mostly with your HODs, with your ADs and all of that. So what all do you do that day? Like the night before. The night before, day before. Day before. So யூஸ்வலாக நான் வந்து ப்ரெப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பண்ணுறதுனால the night before I don't keep much. Because I tell them at least ஒரு 4 hours ஆகுது தூங்க, 4-5 hours தூங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அங்கே ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கணுன்றதுக்காகவே நாங்கள் ப்ரெப்பில் நிறையா இழுத்து போட்டு முடிஞ்ச அளவுக்கு வில் ட்ரை டு ஃபிக்ஸ் தி திங்ஸ். ஸோ த நைட் பிஃபோர் வந்து வி ஜென்ரலி ஃபயர் ஃபைட்டிங். நம்ம பிளான் பண்ணி அதை மீறி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, க்ரைசிஸ் இருக்குன்னா அதை பற்றி பேசுறது. ஆர் இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த பிளான். இதுதான் பேசியிருக்கோம், இதுதான் நடக்குது, இதுன்னு. ஸோ இட்ஸ் மோர் லைக் அ பெப்டாக் கைண்ட் ஆஃப் அ thing, unless and otherwise there's some crisis, some weather change, so we have to plan for something else. முந்தின நாள் எடுக்க வேண்டியது எடுக்கலை, ஸோ இந்த நாள் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் அதிகமாகுது. ஸோ அந்த மாதிரி க்ரைசிஸ் இருந்தால் அது ஸ்பெசிஃபிக்காக பேசுவோம். இல்லைனா இட்ஸ் ஜஸ்ட் வேர் ஒரு இதுதான். ஏன்னா அந்த பை த எண்ட் ஆஃப் த டே ஷூட் எவ்ரி ஒன்ஸ் டயர்ட். ஸோ ஒரு half an hour பேசிட்டு என்னன்னு சொல்லிட்டு வில் ஆல் லீவ். And do you start with some certain kind of scenes? லைக் மாண்டாஜ் அந்த மாதிரி போவீங்களா, இல்லை டைரெக்டாக? அதாவது அப்படி தான் பிளான் பண்ணுவோம். ஆனால் என்னன்னா கடைசிக்கு இட்ஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இட் ஆல் கம்ஸ் டவுன் டு த கைண்ட் ஆஃப் டேட்ஸ் தி ஆக்டர்ஸ் கிவ் யூ. இப்போ திடீர்னு வந்து தனுஷ் சார் இன்றைக்கி தான் அவைலபிளாக இருக்காங்க. இப்போ போர் தொழிலில் எனக்கு அந்த ஒரு சின்ன இது இருந்தது. அதாவது சரத் சார், அசோக் செல்வன் வந்து தேவர் டூயிங் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். ஸோ கொஞ்சம் லேட்டாக ஷூட் ஸ்டார்ட்லேருந்து டிலே ஆகிடுச்சு அவங்க என்ட்ரி. ஸோ நான் என்ன பண்ணிட்டேனாக்கா அந்த ஃபஸ்ட்டு 7 days நான் வந்து இந்த போர் தொழிலோட ஓப்பனிங் சீக்வன்ஸ், இந்த 2 பேர் பேட்ரோலில் போயிட்டுருக்கிறதும் ஹரீஷை வச்சு, அதாவது சரத் பாபு யங் கென்னடியை வச்சு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸும் நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ அந்த 7 நாள் எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸோ அப்படின்னா எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸில் இருந்தனால அது ஒரு வார்ம் அப் ஆயிடுச்சு. ஸோ பை த டைம் சரத் சார் அண்ட் அசோக் வாக்ட் இன், ஐ வாஸ் லிட்டில் வார்ம்ட் அப். ஐ ஹேட் 7 days of shoot under me. அதே மாதிரி தான் நான் இதுக்கு பிளான் பண்ணேன். ஆனால் தனுஷ் சார் டேட்ஸ் வந்தோன்னா, ஸோ ஃபஸ்ட் டே ஐ ஹேட் டு டைரக்ட் ஹிம் அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் ஹிம் இன் த சீன். அண்ட் கருணா சார் இருந்தார், பட் கருணா சார் செகண்ட் டே தான் வந்தார். ஸோ யூ ட்ரை டு டூ தேட். But end of the day, the schedule வந்து dictates how you have to do it. So you have to be prepared. But given a choice, I'll like to ease into the shoot. இந்த படத்தில் without getting the story or what exactly the scene is or something, what was like the most toughest, challenging block or whatever to shoot? And at the same time, what was the most satisfying or easier pull off பண்ணிட்டோம் அந்த மாதிரி? ஈஸியாக புல் ஆஃப் பண்ண மாதிரின்ட்டு எதுவும் நான் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்ச் இருந்து ஸ்ட்ரகிள் இருந்தது. டஃபஸ்ட் என்னென்னா எனக்கு இந்த க்ரௌட்ஸ் வச்சு ஷூட் பண்ணும்போது இட் வாஸ் திங். அண்ட் வி ஹேட் டு பில்ட் அ செட். பில்டிங் த செட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் திங். எனக்கு என்ன செட்டுன்னு இருக்கணும், ஆனால் செட்டுன்னே தெரியக்கூடாது. அண்ட் தெர் ஆர் ஃபியூ டீட்டெயிலிங்ஸ் தட் வீவ் டன், அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணணும்னு இந்த செட் பில்டிங்கில் தான் வந்து ரொம்ப மெனக்கெட்டோம். தட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் இஸ் டு ஹவு டு கிரியேட் அன் ஆத்தென்டிக். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ அது பேங்க் பற்றின மேட்டர் இருக்குன்னா, அந்த பேங்க்கில் இருக்கிற டோக்கன்லேருந்து சலான் வரைக்கும், பேங்க்கில் இருக்க அந்த நோட்டீஸு, ஒரு லோன் அப்ளிகேஷன் ஃபார்மு, அது 90s எப்படி இருந்தது, இந்த மாதிரி டீட்டெயிலிங்லாம் வந்து பிகாஸ் ஐ ஃபீல் அட்மாஸ்ஃபியர்ன்றோம்ல, ஒரு படத்தில் ஒரு அட்மாஸ்ஃபியர் நல்லா இருந்ததுன்னா, அட்மாஸ்ஃபியர் இஸ் நத்திங் பட் தி அக்யூமுலேஷன் ஆஃப் டீட்டெயில்ஸ். இஃப் யூ கெட் த ஸ்மாலர் டீட்டெயில்ஸ் ரியலி வெல், அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த 91 பீரியடுன்றதை பண்ணுறது தான் வந்து பெரிய ப்ரெப்பில் பெரிய ப்ரெஷராக இருந்தது. அண்ட் வி ஆல்சோ வாண்டட் சம் ட்ரீஸ் இந்த செட். ஏன்னா எனக்கு செட்டில் வந்து ட்ரீஸ் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக இருந்தேன். ஏன்னா அதுதான் வந்து ஒரு இல்யூஷன் கொடுக்கும். ஸோ அந்த ட்ரீஸ், அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ட்ரீஸ், ஃபைண்டிங் த ட்ரீஸு, அதெல்லாமே ஒரு தட் வாஸ் தி மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட். பிகாஸ் வி ஷார்ட் அபவுட் 24 days இந்த செட். அண்ட் அந்த செட்டுன்ற போது இட்ஸ் எ ஜங்ஷன்.
ஸோ the junction வந்து we have to populate. So every day we're shooting in the set exterior, you're looking at about 500 to 1000 people அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட். அது ஒவ்வொரு கடையிலையும் ஒருத்தவங்க இருக்கணும், வண்டி. ஸோ இட் இஸ் a செட்ன்ற போது அந்த ரவுண்ட் ஆன போது வண்டி வந்து ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ we had to come up with a road map to figure that out. ஏன்னா இப்படி போயிடுச்சுன்னா நான் மேக்ஸிமைஸ் பண்ணணும். நான் 200 வண்டி என்கிட்ட கேட்கவும் முடியாது. நம்ம ப்ளஸ் 90s வேறு, அவ்வளோ வண்டி இல்லை, பழைய பைக்கு பழைய இதெல்லாம் இல்லை. ஸோ அப்படின்னும் போது இட் இஸ் a 4-way ஜங்ஷன்றதுனால வி பிளேட் ஸோ இதுதான் சீனுனாக்கா ஏடிஸ் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவோம்னாக்கா எப்படி தண்ணி டேப் திறந்தா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ வி டிசைன்ட் அ வே வேர் இப்போ இந்த ஃப்ரேமில் இப்படி வெளியில் போதுனா ஒரு வண்டி இட் ஹாஸ் டு சர்க்கிள் பேக் அண்ட் என்டர் த்ரூ another road, ஃபோர் ரோட்னா. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி இது பண்ணிவிட்டு, ஆனால் மேட்ரு இங்கே இருக்குது. இப்போ தனுஷ் சார் இங்கே பேசிகிட்டு இருக்காருன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு ஷார்ட் வெரி சேஸ் இந்த மாதிரி பூட்டை உடைக்கிறது, ஓட்ட பிரிச்சாருங்க தவிர ஒன்றும் தெரியாது அப்படின்னும் போது பின்னாடி there's a direction happening at the back. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கணும், இது டிஸ்டர்பிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு. இதுதான் இந்த படத்தில் இருந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். அந்த லைவ் லொக்கேஷன் ஷூட் பண்ணுறது மச் ஈஸியாக. செட்டு ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுறது, பில்ட் பண்ணக்கப்புறம் அதை பாப்புலேட் பண்ணுறது, அதை அத்தென்டிக் ஆக்குறது, that was the biggest challenge for me. So in the planning of this particular shot or something, right, how much prior does it happen? It happens very prior. So basically என்னோட ஏடிஸ் வந்து என்ன பண்ணுவோம்னாக்க ஆர்கிடெக்சரல் பிளான் இருக்கும், செட்டோட பிளான் இருக்கும். இந்த லூமியான் ஒரு சாஃப்ட்வேரில் 3D-ஆவும் பண்ணிடுவோம். என் பேர் என்ன? லூமியான் ஒரு சாஃப்ட்வேர். அது பேசிக்காக அந்த ரியல் எஸ்டேட் பீப்புள் யூஸ் இட் ஃபார் த 3D வாக் த்ரூஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு இது. அதில் யூ கேன் கிரியேட் ஃபிகர்ஸ். ஸோ அதை வச்சு கேமரா ஆங்கிள்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த சீனில் இதுதான் ஷார்ட்னாக்க, இந்த சீனில் இந்த ரோடு எக்ஸ்போஸ் ஆக போகுதுனாக்க, ஸோ ஓகே இந்த சீனுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோம், எவ்வளோ பஸ்ஸு தேவை, எவ்வளோ வேனு தேவை, எப்படி கிராசிங் கொடுக்க போகிறோம். இது ஹாஸ்பிட்டலுக்கு நடக்குதுன்னா I'll tell my ADs, இப்போ எனக்கு ஜெனரிக்காக இருக்கக்கூடாது, யூ வாட்ச் ஃபிலிம்ஸ். I'll tell them a few films where I thought the staging of juniors were really well. For some example, Jai Bhim I think did it really well. Naan Mahanala did it really well. Thalapathy, I might be missing a few films. There are few films. Madras did it very well. So அதெல்லாம் பார்க்க சொல்லுவேன். So I'll say ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யோசிங்க ஒரு என்ன அப்படின்னா, ஸோ தேல் கம் அப் வித் பிளான், தேல் நரேட் டு மீ. சார் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பாசிங் இருக்கும், இந்த மாதிரி பாசிங். இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த இல்யூஷன். ஐ ஃபீல் they'll feel it. they'll feel it. ஸோ இதெல்லாமே அப்போ பிளான் பண்ணுறது தான் வண்டி மூமெண்ட்டு. ஸோ ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக மாறி நான் ப்ரொடக்ஷன் கொண்டு போகணும். ஐ ஹவ் டு டெல் தம் ஐ நீட் ஸோ மெனி பீப்புள். இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த கட்டு போட்டு ஒருத்தவேன்னா அந்த கட்டு வேணும் எனக்கு. ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கணும்னா ஸ்ட்ரெச்சர் இருக்கணும், ஒரு பஸ் இருக்கணும் பஸ் இருக்கணும். இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னால் தான் அந்த பட்ஜெட் அப்ரூவ் ஆகி அது வந்து நிற்கும். இது ஆன் த ஸ்பாட் இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரெப்பிங் இருக்கு இல்லையா, எனக்குன்னா ஐம் வெரி அவர்ஸ் டு செட்ஸ் அண்ட் சிஜி. ஏன்னா சம்வேர் ஒரு நல்ல படம் பார்த்தா கூட எனக்கு டக்குன்னு நடா அப்படின்னு இருக்கும். நல்லா இன்னுமே எனக்கு வேட்டையாடு வில்லேஜ் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அது பார்த்த முதல் நாளையோட க்ரீன் ஸ்க்ரீன் வந்து என்னால் இன்னுமே என்னால் நான் அப்போ எனக்கு கோவமாக வரும், ஏன் விட்டாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் நினச்சேன் ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் எடுக்கிறாங்க, பிகாஸ் அந்த இது இருக்கும்ல பின்னாடி ப்ரொஜெக்டர் போட்டு ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இதில் இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுனால அதுதான் இந்த படத்தில் எனக்கு பெரிய ஹியூஜ் லேர்னிங் கர்வும். எப்படி ஒரு செட்டை டிசைன் பண்ணி, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இன்டீரியர்ஸ்லாம் பண்ணுற ஒரு பேங்க்கு காமிக்கிறோன்னா அது எப்படி அந்த பேங்க்கோட லே அவுட் என்ன 90s எப்படி இருந்தது, கேஷ் கவுண்டர் எங்கே இருக்கும், ஸ்டாஃப் எங்கே உட்காருவாங்க, கஸ்டமர் எங்கே உட்காருவாங்க, இது இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்கும், இதெல்லாம் உட்காந்து we had to design and then communicate to the art director. This was the biggest challenge for me. அண்டு லிபரேட்டிங்காக இருந்தது என்னன்னாக்கா, லைக் ஐ செட், நான் நிறையா ஸ்டோரி போர்ட் பண்ணாலும் இந்த படத்தில் எமோஷனல் சீன்ஸ் ஐ லெட் கோ ஆஃப் த கண்ட்ரோல். ஐ லெட் தி ஆக்டர்ஸ் டூ இட். அவங்க பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வி டிசைன் த ஷார்ட்ஸ். ஸோ தட் வாஸ் வெரி, இது ரெண்டுமே ஒரு லேர்னிங் கர்வாக இந்த ரெண்டுமே எனக்கு புதுசு இந்த படத்தில். ஸோ ஒன் லாஸ்ட் திங் அபவுட் த செட், ரைட், டியூரிங் யுவர் டேஸ் ஆஃப் ஷூட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அரவுண்ட். வாட் ஆர் சம் திங்ஸ் யூ டூ டு மேக் யுவர் செல்ஃப் feel comfortable or make others comfortable? For example, certain habits கூட இருக்கலாம், certain superstitions, whatever, அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போ கிறிஸ்டோபர் நோலன் வந்து he'll wear only suits. அது எவ்வளோ நமக்கு வந்து எவ்வளோ uncomfortable தெரிஞ்சாலும் that is one thing that he follows on set. He'll be like that. Some people like to wear like loose comfortable clothes. Some people make sure மட்டன் கறி வந்து வந்துடணும் அந்த மாதிரி. Everyone has their own quirks, every director. What are some of those things for you? As in the things that I do to keep my set happy, you're saying? Happy and to keep yourself also comfortable. Comfortable during the process. Yeah. I don't wish to be comfortable during shoot.
ஓகே எனக்கு என்னென்னா அப்போனா அது அன்றைக்கி ஒரு நாள் வேலை செய்யாத மாதிரியே எனக்கு தோணும். இதுதான் ஃபஸ்ட் டைம் இன்ஃபேக்ட் நான் ஏசி ஃப்ளோர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். கம்ஃபர்டபுள்னா சோர்ஸா அந்த மாதிரி இல்லை, இது வந்து இப்படியே போயிட்டே இருக்கணும். சி வாட் யூர் சேயிங், இந்த கேஆஸ் இஸ் ஆல்சோ அ சென்ஸ் ஆஃப் மேக்கிங் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். சாரி, புரியுது. ஸோ இன் தட் சென்ஸ்னால் என்னென்னா, சி ஐ பிஃபோர் எவ்ரி ஷூட் ஐ பர்ச்சேஸ் லைக் ஃபியூ டிஷர்ட்ஸ், ஃபியூ ட்ராக் பேண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அதுதான் நான் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் என்னோட மேக்கிங் ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ கான்ட் ஸ்பாட் மோர் தென் 4 or 5 டிஷர்ட்ஸ் 81 days. ஸோ எனக்கு என்னென்னா அன்றைக்கி என்ன போடுறோன்ற யோசனையே எனக்கு இருக்கக்கூடாதுனால ஐ ஜஸ்ட் தட் இஸ் ஒன் திங் தட் ஐ டூ. அண்ட் சி என்னென்னா தெர் இஸ் திஸ் ஹோல் திங் அபவுட் த டைரக்டர் வந்து எப்படி இவங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. லைக் ஹவு டு கீப் த செட், ஹவு டு ட்ரீட் யுவர் க்ரூ அண்ட் ஆல் ஆஃப் தட். சி என்னென்னா ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட், I am against being abusive on set. மாதிரி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது, கத்துறது, அடிக்கிறது யாரும் பண்ணுறதில்ல இப்போது. எனக்கு தெரியல. ஸோ அது வந்து நான் டெஃபினட்டாக ஐ எம் நாட் ஃபார் இட். ஓகே, பட் அகெயின் மை தியரி இஸ் தேட் இப்போ நான் ஷூட்டுன்றது நான் வந்து ஒரு இது விசேஷ வீடு இல்லை, வந்தவங்களாம் வசதியாக இருக்காங்களான்னு பார்த்துக்கிறதுக்கு. ஓகே, நம்ம எல்லாம் வந்து ஒரு படம் எடுக்க வந்திருக்கோம். இது வந்து ஒவ்வொரு செகண்டும் பணம். ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் பண்ணுற விஷயன்றது நம்மளெல்லாம் தாண்டி ஹிஸ்ட்ரியில் இருக்க போகுது. நான் ஹிஸ்ட்ரினா ஹை ஹேண்டடாக சொல்லலை, இது ஒரு பதிவு. நீங்கள் பிடிக்கலையோ இது எப்போனாலும் யார் வேணாலும் பார்க்கலான்ற போது திஸ் இஸ் சீரியஸ் ஸ்டஃப். இப்போ யாருமே ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டைரக்டர்கிட்ட ஒரு பொக்கே கொடுத்துட்டு, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், 5 மணிக்கு எல்லா நாளும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னு யாரும் என்கிட்ட வந்து சொல்ல போகிறதில்ல. ஐ நோ தட் போத் போர்த்தொழிலாக இருக்கட்டும், கரையாக இருக்கட்டும், தேர் வுட் ஹவ் பீன் மெம்பர்ஸ் ஆஃப் மை க்ரூ, மை டீம் என் மனசுக்குள்ளே திட்டிருப்பாங்க, நிச்சயமாக திட்டிருப்பாங்க. பட் என்னோடய பாயிண்ட் என்னென்னா, எப்படியுமே நீங்கள் ஃபேமிலியை விட்டு வரீங்க, பர்த்டேஸ் மிஸ் பண்ணுறீங்க, கல்யாணத்தை மிஸ் பண்ணுறீங்க, இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் இன் யோர் லைஃப்பை மிஸ் பண்ணுறீங்க. எப்படியுமே ஒரு சாக்ரிஃபைஸ் ஆகிடுச்சு. மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். படம் முடியும் போது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரைட் இருக்கணும், இந்த படத்தில் நான் வேலை செஞ்சேன்னு. அது இருந்துருச்சுன்னா இந்த கஷ்டம் எதுவுமே அவங்க ஞாபகம் வச்சுக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபிலாசபி ஆஸ் டு. ஆனால் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அவங்க தேர் ஆல் க்ரியேட்டிவ் பீப்புள், அது எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஆனால் இது வேலை செய்ய வந்திருக்கோம், நான் அது அப்படி இருக்கணுன்றது தான் என்னோட இது. அண்ட் நான் வந்து ஜென்ரலாக ஐ டோன்ட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மானிட்டர். இப்போ எனக்கு என்னென்னா, நம்ம உட்காந்தா எல்லோரும் உட்காந்துருவாங்க அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அந்த எனர்ஜியாகவே இருக்கணும், அங்கேயே நடந்துக்கிட்டு இது பண்ணிவிட்டு. ஸோ ஐ ஹேவ் அ ஸ்மால் லைக் அ ஷோகன் மானிட்டர் மாதிரி. ஸோ ஐ ஒன்லி ஸ்டாண்ட், வெரி ரேர்லி ஐல் சிட் ஒன்லி இஃப் ஐ ஹவ் டு டாக் டு அன் ஆக்டர், உட்காந்து பேசணும். அதர்வைஸ் ஐம் ஸ்டாண்டிங் ஆல் த டைம். ஏன்னாக்க ஐ லைக் தட் ஃபர்ஸ்ட், அண்ட் வென் யூர் லைக் தட் யூர் செட் வில் ஆல்சோ ஃபீட் ஆஃப் தட் எனர்ஜி அப்படின்னு எனக்கு தோணும். ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் தட் அனுராக் கஷ்யப் ஸ்போக் அபவுட். ஏன்னா அவர் வந்து ஹீ இஸ் யூஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் லைக் ரன் அண்ட் கன். ஃபுல் செட் ஹேஸ் டு பி chaotic. கரெக்ட். கேமரா வில் பி பிளேஸ் சம்வேர் இன் த டிஸ்டன்ஸ். எங்கேயோ ஒரு இதில் வந்து அது கேப்சர் பண்ணிட்டே இருக்கும், இங்கே ஓடிட்டே இருப்பாங்க எல்லாரும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாம்பே வெல்வெட் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னா, பிகாஸ் திங்ஸ் த்ரூ ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் கம்ஃபர்டபுள், ஹீ ஹேட் டு மேனுஃபேக்சர் that energy, extra chaos and all that stuff. So you're in pretty much on the type of zone. Amma. Any food preferences, music preferences during shoot time? See, music வந்து I generally play. அது வந்து totally up to the actor. சில ஆக்டர்ஸ் அதை விரும்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் வந்து he said it helped him a lot. இப்போ இங்கே சுராஜ் சார் வந்து இல்லை மியூசிக் வேண்டாம் அப்படின்வாங்க. ஸோ ஆக்டர் தேவைன்னா மூடுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். ஃபுட்டு ப்ரிஃபரன்ஸுன்றது வந்து எனக்கு ஐம் நாட் அ வெரி லைக் அ ஃபுட் கான்ஷியஸ், நாட் மச் இதுன்ட்டு. ஸோ அங்கே என்ன பாதி நேரம் லஞ்சுக்கு பிரேக்கே விட மாட்டோம் நாங்கள், அங்கேயே இந்த பாக்ஸில் எடுத்தால் எடுத்துருவாங்க, சாப்பிடுவோம் அதுன்ட்டு. ஸோ வாட் எவர் இஸ் அவைலபிள் இது. பட் தட் இந்த படத்தில் போர்த்தொழில் கம்பேர் பண்ணுவோம், இந்த படத்தில் நான் நிறையா லஞ்ச் பிரேக்ஸ் விட்டேன் நான். அட்லீஸ்ட் எதுவும் ரொம்ப இது பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் யுவர் பட்ஜெட்ஸ் இஸ் லைக் மச் பிகர் அண்ட் இதுன்னு, ஸோ யூ கேன் அஃபோர்ட் தட் அப்படின்றது தான். ஸோ
coming to the last part, firstly about Mamita Baiju. Why her? What do you like about her performance so far? And இவங்களுக்கு வந்து நீங்கள் இவங்களை என்ன ப்ரீஃப் பண்ணீங்க? பிகாஸ் ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரம், இதுக்கு முன்னாடி வந்து வி ஹவ் சீன் ஹர் இன் இதுதான் டூட்லேருந்து இங்கே வராங்க, ரைட்? ஸோ ஷீஸ் யூஸ் டு பிரேமலு, டூட், அந்த மாதிரி யூ நாட் சீன் டூ மச் ஆஃப் இந்த ரூட்டட் கம்ப்ளீட் ஒரு சீரியஸ் ரோல் எண்ட் டு எண்ட். Dude had vulnerable moments. It was there. But this is a different kind of film. So how did you brief her? What do you like? So when I first met her, Dude had not released. It was much before. என்னன்னா, see, we were casting for all the characters. அப்படின்னும் போது இந்த ஹீரோயின் ஃபீமேல் லீடு கேரக்டருக்கும் வந்துட்டு we'd asked for auditions. Like actors had come, we did look tests, a lot of people came. அது என்னன்னா, ஸோ எப்பயுமே நான் வாட் எக்ஸசைஸ் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் ஐ கிவ் இட் அவுட் டு மை ஏடிஸ். நான் படித்த ஸ்கிரிப்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒவ்வொரு நிறைய எக்ஸசைஸ் கொடுப்பேன். லைக் ஐ லாஸ்ட் தெம் டு கம் வித் டைட்டில்ஸ், ஐ லாஸ்ட் தெம் டு கம் வித் டீசர் ஸ்கிரிப்ட், ஐ லாஸ்ட் தெம் டு கம் அப் வித் லைக் அ ரஃப் டிசைன் ஃபார் த போஸ்டர். அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் தேர் விஷ் லிஸ்ட் காஸ்டிங் அப்படின்ட்டு பண்ணி, அது பெரிய ஒரு எலெக்ஷன் மாதிரி நாங்கள் நடத்துவோம். 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு எல்லாரும் ஆப்ஷன்ஸ் வாங்கி எல்லாரும் ஒவ்வொரு ஆக்டர் சொல்லுவாங்க. ஆமாம், 5 கொடுக்கணும் ஒருத்தரும். 5 ஆக்டர்ஸ் அவங்க டாப் 5 கொடுக்கணும் ஒரு கேரக்டருக்கு, நாட் ஜஸ்ட் ஆக்ட்ரஸ். இப்போ ரவிக்குமார் சார் ரோல்னா எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி எல்லாம் கலந்து கட்டி பேசி ஒரு விஷ் லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். அந்த விஷ் லிஸ்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வி ரன் இட் பை த ப்ரொடக்ஷன். அண்ட் இப்போ இது நம்ம அஃபோர்டபிலிட்டி என்ன ஏதுன்னு. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தா பண்ணும்போது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நம்ம ஆடிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆடிஷன்ஸில் மமிதா வந்து இல்லை, பேரே அடிபடல. அந்த விஷ் லிஸ்ட்லாம் வரும் இல்லையா, அதில் மமிதா பேரே கிடையாது. அப்போ தான் வந்து பிரேமலு வந்து இதுவாகுது. லைக் இட்ஸ் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் த ஃபிலிம் அண்ட் ஆல் தட். அப்போ நம்ம பசங்க இருப்பானுங்களே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அவனுங்க ஒரு 2-3 பேர் நுழைக்கிறானுங்க, சார் மமிதா ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னு. நான் பிரேமலு பார்க்கல. நான் பிரேமலுலாம் இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபுல் படத்தை. அப்போ வந்து நான் டைம் கோட் கேட்பேன். இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வரும், ரேண்டமாக வரும். ஐ லைக் டு ஸ்பெண்ட் பிட் ஆஃப் டைம் இன் காஸ்டிங், பிகாஸ் அந்த காஸ்டிங்கில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றது எனக்கு அது ஐ டேக் இட் அப்பான் மை செல்ஃப். ஸோ என்ன பண்ணுவானுங்கன்னா பசங்க, சார் இந்த ஆக்டர் சார், இந்த படம் சார், இந்த டைம் கோட் சார் எனக்கு பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஐ நாட் ஹேவ் த டைம் டு வாட்ச் த என்டையர் ஃபிலிம். ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸாக பார்ப்பேன். அப்போ வந்து மமிதாக்கு ஒரு 4 படம் கொடுத்து டைம் கோட் கொடுத்தான். அதில் பிரேமலு வந்து அதுக்கு முன்னாடி ஏதோ 2-3 படங்கள் ஷெட் டான் ஸ்டஃப் நான் பார்த்தம்போது நல்லா இருந்தது. எனக்கு என்னென்னா, ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்களே, இது எப்படி எனக்கு ஒர்க் ஆகுமா என்னன்ட்டு தெரியலன்னும் போது, பட் பீப்புள் வெரி எக்ஸைட்டட். அந்த சமயத்தில் எனக்கு சம்மன் ஐ நோ ஃப்ரம் ஜனநாயகன், இது கேவியனில் வந்து எனக்கு ஐ ஹேவ் அ ஃப்ரெண்ட் தேர். ஹீ வாஸ் டாக்கிங் அபவுட் ஹர் பர்ஃபார்மன்ஸ், பயங்கரமாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதுக்கிடையில் பிரதீப் கிட்டேருந்தும், ப்ரோ செம்மையாக பண்ணுறாங்க ப்ரோ, சம்திங் அபவுட் ஹர் அப்படின்னு இந்த மாதிரிலாம் எனக்கு இது வர ஓட்டி, சரி நம்ம ட்ரை பண்ணுவோமே, என்ன ஆடிஷன் தானே, இவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னா there has to be something to it அப்படின்ற மாதிரி. தட் இஸ் which is when we spoke to her. எனக்கு என்னென்னா வந்தாங்க, லுக் டெஸ்ட் இஸ் when it really changed. Probably I'll share a picture which you can put. The first initial look testல எடுத்த ஃபோட்டோஸ் அது வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. Then I asked if you can do a scene for me அப்படின்ட்டு என்னோட ஏடியோடு வச்சு we shot a scene, which was the standard procedure for all the actors who auditioned for. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ அது பண்ணும்பொழுது it come down to 2 or 3 people. In fact 2. It was Mamita or another actor. ஆக்சுவலாக நான் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சைத்ரா ஆச்சரும் நாங்கள் ஆடிஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க 2 பேர்தும் நல்லா இருந்தது. என்னன்னா அப்போ வந்து அப்புறம் தான் சைத்ரா வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி மை லார்ட்னு ஒரு படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு. பார்த்தா எக்ஸாக்டாக அதே லுக்கு மாறி இல்லை. அவங்க ஷீ இஸ் லுக்கிங் த சேம் வே இன் தட் ஃபிலிம்னு ஒன்று எனக்கு. அண்ட் ஐ நியூ தட் வாஸ் கோன் கம் பிஃபோர் அஸ்ன்னும் போது அங்கே ஒரு சின்ன ஒரு நெருடல் ஆயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அப்படின்ட்டு. சரின்ட்டு அதுக்கப்புறம் வந்து சரி இவங்ககிட்ட சொல்லலான்ட்டு நான் ஜென்வனாக நினச்சா நம்ம கதை சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க நோ சொல்லுவாங்க, பிகாஸ் அவங்க வந்து ஒரு சம்திங் இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹர். தட் க்யூட் bubbly thing is working for her. That's what she's doing. I think she'll say no. ஆனால் என்ன நம்ம சொல்லி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன். பட் ஷீ கேம் ஆன் போர்ட். ஐ திங்க் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அந்த டைப் காஸ்ட்டை பிரேக் பண்ணணும்னு இருந்து தான் என்னென்னு எனக்கு தெரில. ஸோ ஷீ கேம் ஆன் போர்ட். தென் ஷீ வாஸ் நர்வஸ், ஐ வாஸ் ஆல்சோ நர்வஸ். ஏன்னா அந்த ராமநாதபுரம் லைக் டவுன் சவுத்துன்றதுனால. ஸோ அதுக்கு முன்னாடியே டயலாக்ஸ்லாம் கொடுத்து there was a bit of preparation.
and she came in and she did a really good job. Dubbing la we had to put that extra effort to get the She dubbed for dialogues. herself. So it's her voice. She's very particular that she wanted to dub. So that's how she came. This is the process how every other actor comes in. So this is one long winded, ஏன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கல்ல காஸ்டிங்கிறது. அது ஒரு ஏன்னா இப்போ ஓகே சொன்னால் நம்மளும் நோ சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தவங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி 1-2 வாட்டி கரெக்டாக யோசிச்சு ஆப்ஷன்ஸ்லாம் வெயிட் பண்ணி பண்ணோம். Is there anything that surprised you about her after seeing? நான் ஸோ அப்போ பை த டைம் ஆமாம் தீபாவளி டூட் ரிலீஸ் ஆகிடுச்சு. டூட் ரிலீஸ் ஆகிற டைமில் தான் ஷீ இஸ் ஆல்சோ கம்மிங் இன் டு த ஃபிலிம். சர்ப்ரைஸ்னால் என்னென்னா ஷீ இஸ் வெரி ஷார்ப், யூனோ. ஷி வெரி ஹர் கிராஸ்பிங் பவர். அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. லைக் அந்த காலேஜ் முடிச்சு வர மாதிரி நம்ம சொல்கிறதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு என்னென்ன நான் இவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்களே அப்படின்னு இருக்கும். பட் வென் ஷீ இஸ் டூயிங் த ரோல் it comes out. She's a really good talent for sure. And that she's dedicated, she's worried. லைக் நல்லா வரணும், யூனோ. ஸ்கெடியூல் வர முன்னாடி ஷீல் டெக்ஸ் சார் ஐம் வெரி நர்வஸ், என்னன்னு தெரில, இல்லை எனக்கும் ஐம் ஆல்சோ நர்வஸ், கம் வில் ஃபிகர் இட் அவுட் அப்படின்ற மாதிரி, யூனோ. ஷீ கேர்ஸ் அபவுட் her work, she's very professional. So I think அவங்க பாடி ஆஃப் ஒர்க், யூனோ, the films that's lined up also looks very promising. சைத்ரா இல்லைன்னு கொஞ்சம் எனக்கு ஒரு வருத்தம். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆக்டர். அதனால தான் நான் அவங்கள கூப்பிட்டதே. அப்போ ஸ்ரீ கணேஷ் இஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட். ஷி வாஸ் ஆக்டிங் 3 BHK. ஸோ நான் இந்த மாதிரி ஜென்ரலாக ஆக்டர்ஸ் செலெக்ஷனில் வந்து ஐ டென் டு ஃபர்ஸ்ட் டாக் டு த ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ ஒர்க்ட், ஏன்னா எப்படி இருக்காங்க, இஸ் இட் நைஸ் ஒர்க்கிங் வித் அதே ரெஸ்பாண்டிங். எனக்கு ஏன்னா கூப்பிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது, என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம நோன்னு சொன்னால் தப்பாக இருக்கணும். ஐ டூ மை டியூ டெலிஜென்ஸ். கருணா சார்லாம் எனக்கு லாய்ச்சார், என்னப்பா கூப்பிட்டு விசாரிச்சிருக்க போல மற்ற டேரக்டர்கிட்ட அப்படின்னு என்கிட்ட கேட்டார் ஃபர்ஸ்ட் டைம் when he met him after I told the story. So this is the process that I follow. Then நம்ம அதுக்கப்புறம் கடைசி டெசிஷன் வந்து இன்ஸ்டிங் தான். அவங்களான்னு அங்கே போகலாம். So finally about Dhanush, I'll set a little bit of context, right? Okay. இது வந்து I think a lot of people might have faced the same thing or they would have felt the same thing. Whoever was born in the 90s, right? அவங்க வந்து he entered sometime late 90s early 2000s. 2000 நினைக்கிறேன். 2000 தான் காதல் கொண்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபில்ம்ஸ்லாம் என்னெல்லாம் வந்ததோ ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் வீட்டில் வந்து பார்க்க விடல. ஓகே, இல்லை தனுஷ் பண்ணணும் போகக்கூடாது அந்த மாதிரின்னு. ஆனால் அது என்ன நடந்துன்னு தெரில. த ஃபர்ஸ்ட் தனுஷ் ஃபிலிம் தட் ஐ வாட்ச்ட் இன் த தியேட்டர் வித் தி என்டையர் ஃபேமிலி வாஸ் புதுப்பேட்டை. ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு தியேட்டர், அதுவும் லைட்டும் ஆஃப் பண்ணல, ஏதோ பிரச்சனை, லைட்டும் ஆஃப் பண்ணல, எல்லாம் என்னென்னலாம் சீன் வந்து எல்லாம் கத்திட்டே இருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. பட் ஐ கான்ட் ஷோ இட் அவுட். ஐ வாஸ் ஸ்டில் லைக் ஐ திங்க் 15 அந்த மாதிரி. ஃப்ரம் தட் டைம் ஓகே திஸ் கை இஸ் சம்திங் எல்ஸ். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வந்து ஃபில்ம்ஸ் வர் குட், பட் கொஞ்சம் he was still, how do you say, getting the hang of it. He was facing a lot of criticism, a lot of trolling that he had faced in the early years because of whatever different reasons, right? He's spoken about it in different interviews. On the time I came across one tweet about him. Okay, அது வந்து it described him very very exactly. This person said, தலைவா நான் எந்த ஷார்ட் ஸ்டோரி என்ன நாவல் படித்தாலும் நீ தான் என் மைண்டுக்கு வர, உங்கள் ஃபேஸ் தான் வருது. How do you see Dhanush's journey from that time? Because same timeline. Correct. உங்களுக்கும் அந்த இது இருந்திருக்கும். அந்த டைம்ல இந்த டைம் how do you see his journey and what do you think makes him so special apart from the obvious reasons where certain scenes or certain type of moments and all he scores? What is that underrated quality about him that you know maybe not many people know about? So with Dhanush sir, எனக்கு my first introduction to Dhanush sir it was through my mother. Okay, it's a very strange story. காதல் கொண்டேன் had released. அப்போ வந்து அந்த காதல் கொண்டேனுடைய திருட்டு விசிடி வந்து வீட்டில் இருக்குது. my parents had watched the film. Okay, my mother for some reason she said இந்த படம் நல்லா இருக்கு நீ பாரு, ஆனால் தம்பி இருக்கும்போது பார்க்காத. How old was your தம்பி? He must been, I think I would have been around 8th standard or something. Okay, 8th கூட இல்லை 6th அந்த மாதிரி இருந்திருப்பேன்.
2000. 11 or 12 years old. Yeah, 11 or 12 years. My brother is about 7 years younger to me. So it's about 4 or 5 அந்த மாதிரி இருந்திருப்பாங்க வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு நீங்களே பார்த்துருக்கூடாது. நான் பார்த்துருக்கூடாது. ஆனால் என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன் எதுக்கு நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்கனாக்கா அது ஒரு மாதிரியான ஒரு காஷனரி டேலாக இருந்திருக்கு. அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தேர் இஸ் தட் சீன் வேர் நாகேஷ் டெல்ஸ் தனுஷ், கஷ்டமாக தான்டா இருக்கும், நீ போய் நில்லு, நெருப்பில் கால் வச்சுட்டு சுடுதுன்னா வேலை செய்யணும், மேபி அது என்னமோ. பட் ஷி ஆஸ்க்ட் மீ டு வாட்ச் இட். தட் இஸ் வென் ஐ எம் சீயிங் திஸ் மேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் மூஞ்சியில் அந்த டஸ்டரால் அடி வாங்கிட்டு அதில் போய் அந்த ஃபார்முலாவை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இது. தென் தொடர்ந்து என்னென்னா லைக் அது அவர் திருவிளையாடல் ஆரம்பம் அகைன். நான் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்து படிக்கிறேன்னு உட்காந்துட்டு எங்கள் அப்பா அம்மா எழுந்துக்கிற வரைக்கும் அந்த படத்தை பார்த்துட்ருப்பேன். அதில் வந்து அந்த பிளாக் டிக்கெட் சீன் இருக்கும்ல, இவர் போய் எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கி தரேன்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு செக்கிங் வந்தோடனே வாங்கின டிக்கெட்டை திரும்ப பிளாக்ல வைப்பார். அந்த மாதிரி எனக்கு என்னென்னா இது வெரி என்டியரிங் ப்ரெசன்ஸ் அபவுட் ஹிம். லைக் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே ஏன்னோ ஒருத்தர் வந்து அங்கே இருக்கார் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ க்ரூ அப். அண்ட் ஐ திங்க் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பயங்கரமான ஒரு பாடி ஆஃப் ஒர்க்கு நல்ல யூஸ். லைக் he had so many good stories, characters, directors. And for me, like I've told, Mayakamena is when like I started appreciating the nuances and all of that. எனக்கு என்ன புதுப்பேட்டை எஸ், பட் அப்போ நான் அவர் செல்வராகவன் சார் ஏன்னோ மேலே இது இருந்தது. அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தாலும் கூட. ஸோ Mayakamena is the இது. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ வாட் ஐ லைக் த மோஸ்ட் அபவுட் ஹிம்னாக்கா, தேர் இஸ் தி சீன் இன் அசுரன், ஓகே, வேர் இவங்க வந்து அவங்க மஞ்சு வாரியர் அவங்களெல்லாம் வந்து வேறு இடத்துக்கு வேறு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் போய் இருக்க வச்சுட்டு இவர் பையனை கூப்பிட்டு போயிட்டுருப்பார். அப்போ நடுவில் இவங்க ஒருத்தர் வீட்டில் விட்டாங்க இல்லையா, அவர் வந்து மிட்வேல வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாங்க, அப்பா நேற்று வந்து தேடினாங்கப்பா, அவங்கள நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன், ஆனால் எங்கள் வீட்டெல்லாம் அடித்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே வந்து இவர் வந்து சொல்லுவார், சாரிங்க என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நீ பத்திரமா இருந்துட்டு he'll go off. Then he'll start walking. This Sivasamy character will start walking. And then suddenly that weight of information will லேட்டாக தான் இறங்கும். அப்படி 2 ஸ்டெப் பின்னாடி வந்து அந்த ஒரு மைல்கல்ல உட்காருவார். அண்ட் தென் he'll take it and then he'll get up. See, this man can make the subtle powerful. The subtle nuances சினிமாட்டிக்காக எப்படி பண்ணுறதுன்னு ஐ திங்க் he's a master at it. That is what it's not the way he says the dialogue or the in between lines ஒரு மேட்ரு பண்ணுவார்ல, அதுதான் வந்து is what I really like about him. For the longest time, I think for a few years என்னோட ட்விட்டர் கவர் இமேஜ் இருக்கும், this is not a serious scene and all, okay, ஆனால் he has this thing he does. ஏதாவது ஒருத்தன் நக்கலாக பேசுவானா அப்படி ஒன்று இருக்கும், அது மல்டிபிள் ஷார்ட்ஸ் இருக்கும். அதுதான் என்னோட ட்விட்டர் கவர் நிறைய வருஷம் இருந்தது. Yeah, but it's these subtle things. Yeah. What do you think, how is he going to surprise in this film? He surprised me for sure, the film, in a few scenes with his performance. And he surprised me like as a collaborator, he surprised me a lot, but that's not for the audience. இதில் என்னென்னா ஐ ஃபீல் his performance is really good. இந்த படத்தில் அவர் பர்ஃபார்மன்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரூத் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அது ஏன்னு கேட்டால் எனக்கு தெரில. இட்ஸ் ஆல்வேஸ் பீன் the performer he is. இதில் எனக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிகிரி ஆஃப் ஆனஸ்டி அண்ட் ட்ரூத் இந்த படத்தில் ஒரு ஃபீல் ஆகும்னு எனக்கு தோணுது. I'm just very happy I saw that image right before I think going into a shot or something. நீங்கள் 2 பேரும் black and white photo நின்றுட்டு இருக்கீங்க. Is there something you can speak about it? Not the scene, but about that moment. Anything you can share? Or? So that was the after pack up or after his portions were over in that particular scene. So அன்னைக்கு தான் நேஷ்னல் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க that day. And போர் தொழில் was talks with them. So I was getting feelers, இந்த மாதிரி இட்ஸ் இந்த ஃப்ரே அது இதுன்னு. பட் அஃப்கோர்ஸ் we didn't win anything. But I was so consumed with the shoot and all of that. பட் அவர் வாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு போர் தொழில் எதுவும் கிடைக்கலன்னு எதுவும் வருத்தம் இல்லையா அப்படின்னாரு. I was like totally, நான் என்ன சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு ஷூட்டு, இது எப்படி பண்ண போகிறோம் தான் கேட்க போகிறேன். ஏன்னா த்ரூ அவுட் த டே there was no discussion about this. உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையா அப்படின்னு. சரி அதெல்லாம் எதுவும் இல்லை சார், அது என்ன நம்ம கையில் இருக்குதுங்க. இல்லை
கொஞ்சம் அடிபட்டுச்சு. பட் யூனோ லைக் ஜூரி மெம்பர்ஸ்லாம் ஓட் பண்ணணும், அதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்திருக்கு, பட் இட் குட் கோ எனிவே அப்படின்ற மாதிரி. ஸோ இட் வாஸ் வி ஹேவிங் லைக் அ கான்வர்சேஷன் about that. So he was just checking on me if I was okay or as upset that Porthol didn't win anything. So finally நீங்கள் முன்னாடி வந்து என்ன சொன்னீங்கன்னா, cinema is something that's always going to be there. Anything you do, years from now, someone will watch it. அந்த மாதிரி. I hope this interview, it's also going to be like this. Years from now, some 21-year-old boy or girl wanting to get into movies will be watching this. அவங்களுக்கு if you want to say something and be real. I mean, I know you're not going to say hard work தான் எல்லாம், அது மட்டும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். But getting into this place is a struggle in like any industry, but it is a little more amplified over here because so many other factors depend on it. இங்கே பிளேஸ்மெண்ட்லாம் நடக்காது, right? You have to fight your way somewhere inside because no one also owes you anything over here. ஸோ அவங்களோட ஒரு 10 years struggle வந்து உங்களுக்கு, if you want to shorten it or anything you think will help them in this journey while getting in, what would you like to say to them? பேசிக்காக என்னன்னா, இப்போ வந்து if you're watching this interview, okay, like I said, you could be doing anything with your time, but you're choosing to watch an interview of a filmmaker. Now obviously you are in love with films, okay, so that passion is there. You have to protect that passion, okay, like things are going to go south, but அந்த பேஷன்ன்றதை விடக்கூடாது. அந்த பேஷனை நீங்கள் விடாமல் இருந்தீங்கனாலே இட் வில் டேக் யூ டு பிளேசஸ், இல் மேக் யூ மீட் பீப்புள். அது அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் திஸ் டேக்ஸ் டைம் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ், ஓகே, திஸ் டேக்ஸ் டைம். அந்த டைம் வந்து யூ ஹேவ் டு பி பேஷண்ட். when I say பி பேஷண்ட், சும்மா இருக்கிறது கிடையாது. பி பேஷண்ட்னா நம்ம இதில் என்னன்னாக்க, யூ கீப் ஒர்க்கிங் அட் யுவர் கிராஃப்ட், கீப் ஒர்க்கிங் even though it's not giving you anything back. Can you still keep working? அப்போனா உங்களுக்கு பொறுமை அதிகம்ன்றது அர்த்தம். ஸோ protect the passion, be patient. When I say patient, keep working on your craft is built into that. I think it's only a matter of time. பண்ணிட்டே இருங்க. Don't ask when you're going to get the result. Correct. அது ஒரு நாள் டெஃபினட்டாக நடக்கும். Got it. So Vignesh, thank you so much. Thank you, Ronak. And sorry, now I wanted to say this at the start of the interview, but என்னன்னா போர்த்தொழில் ரிலீஸ் ஆனோன்னா அப்போ உங்களுக்கு we don't know, like I knew Ronak, but பர்சனலாக நமக்கு தெரியாது. நீங்கள் போர்த்தொழில் படம் பார்த்துட்டு if I remember correct, நீங்கள் 2 வீடியோ போட்டிங்க உங்கள் சேனலில் ஆஸ்கிங் ஒரு ப்ரமோட்டிங் த ஃபிலிம், சேயிங் தட் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ட்டு. ஒன்று தமிழ்லேயும் ஒன்று இங்கிலீஷ்லேயும் பண்ணீங்க. That was very sweet of you, and I just wanted to thank you for that because அது டெஃபினட்டாக அது வந்து படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். No, it's only because the effort shows. I mean, I know உங்களோட இன்டென்ஷன் வந்து ஒரு டைரக்டரோட ஒர்க் வந்து இன்விசிபிளாக இருக்கணும்னு. பட் அந்த மாதிரி போர்த்தொழிலாம் பார்க்கும்போது you know that this is not normal. I mean, there is someone who has worked super extra hard to, not just in terms of effort or time, okay, to give something new to the audience, like how you've staged certain scenes and all of that. That's all. It's not out of உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கலாம். எனக்கு வந்து if I really like something, if I see effort, that is our responsibility, right? ஏன்னா எனக்கு பெரிய சப்போர்ட் தான் அது. பிகாஸ் I got a lot of calls from outside of Tamil Nadu. That was the intention actually. Correct. I knew. நீ வந்து ஈஸியா வந்து இந்த சாம்பார் படம் எல்லாமே ஒரே மாதிரி படம் தான் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் இது அதுன்னு சும்மா சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்ரி டைம் சம் ஃபிலிம் லைக் திஸ் கம்ஸ் அவுட், இட்ஸ் மை திங் டு சே, இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, லெட்ஸ் டிஸ்கஸ் இட். ஐம் நாட் சேயிங் யூ கான்ட் சே எனிதிங் அபவுட் தம். தட் இஸ் அ ராங் திங் டு சே. Correct. We have so many examples. Watch this and then let's talk. So thank you again so much for your time. I know it's a crazy time in your life. அதுலேருந்து வந்து for giving us this time and pleasure. For sharing so much, for being so open and for your clarity. Thank you so much. Thank you, Ronak. Kara is going to be, I'm not going to say blockbuster or anything. It's going to be a great film. We're all going to come and watch. Thank you. All the best for that. Thank you so much. Thank you.